பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 Corinthians 5th chapter verse 20. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகுகள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே பவுல் பேசும் பொழுது நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதிகளாய் இருக்கிறோம் என்று தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார். Here when St. Paul is speaking, he is revealing himself as ambassadors for Christ. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த பூமியிலே அவன் ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல, அவன் ஒரு கிறிஸ்துவின் ஸ்தானாபதி. A child of God who is living on this world is not an ordinary person, but he is an ambassador for Christ. இன்றைக்கு வேத பாடம் நீ ஒரு ஸ்தானாபதி. Today's Bible studies, you are an ambassador. போன வாரத்திலே நம்முடைய வேத பாடம் நீ ஒரு வைத்தியன். Last week in the Bible study we saw you are a physician. இன்றைக்கு வேத பாடம் நீ ஒரு ஸ்தானாபதி. Today's Bible studies, you are an ambassador. என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோமோ அன்றையிலிருந்து இந்த பூமியிலே நாம் பரலோகத்தின் தேவனுக்கு ஸ்தானாபதிகளாக அம்பாசிடர் தூதர்களாக இருந்து நாம் செயல்பட நியமிக்கப்பட்டிருக்கிறோம். The day when we are saved and become the children of God, from that day we are appointed as ambassadors, as angels of God, and work for Him. ஏதோ ஒரு சர்ச்சில் ஒரு மெம்பர், ஒரு வெல்விஷர், ஒரு சந்தாதாரர் அப்படி நாம் இணைக்கப்பட்டவர்கள் அல்ல. We are not united in the church as some other person or a well-wisher or one who is contributing. அதை நீங்கள் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். You need to understand this in the right way. ஒரு சபைக்கு நீங்கள் ஒரு சாதாரண மெம்பர் அல்ல. You are not an ordinary member of the church. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நீங்கள் ஒரு அவயவம். In the body of Christ you are a member. சரீரத்துல தான் நீங்க மெம்பரே தவிர இந்த சாதாரண சபையில நீங்க ஒரு உறுப்பினராக சேர்க்கப்படவில்லை. You are a member of the body of Christ and not a member of the church. அதை நீங்க சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். You should understand this rightly. அதனால ஒரு சபையிலே இல்லாவிட்டால் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பின்பு நாம் எல்லாரும் இந்த பூமியிலே கிறிஸ்துவுக்கு தூதர்களாக, அவருடைய ராஜ்யத்தின் தூதர்களாக இந்த உலகத்திலே நாம் செயல்பட வேண்டியது அவசியம். Therefore, after coming into Christ or into the church, we should work as ambassadors or the angels for Him. பரலோகத்தின் தேவனுடைய இல்லாவிட்டால் பரலோகத்துக்கு நாம் இந்த பூமியிலே தூதர்களாக இருக்கிறோம். We are the ambassadors or the angels for heaven. இன்னைக்கு கூட ஒவ்வொரு நாடுகளிலும் இந்த ஸ்தானாபதிகள் உண்டு. Even now we can see ambassadors of different countries. ஒவ்வொரு நாடுகள் நம்முடைய நாட்டினுடைய தூதர்கள் வெளிநாடுகளில் உண்டு, வெளிநாடுகளில் உள்ள தூதர்கள் நம்முடைய நாடுகளில் உண்டு. We have the ambassadors who are in our country and also our country ambassadors in other countries. இன்னொரு விதத்தில் பார்க்க போனால் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு கூட தூதர்கள் இருக்கிறார்கள். Even another way we can see there are ambassadors for every state. இல்லாவிட்டால் ஒவ்வொரு நாட்டிலே ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சில அம்பாசிடரை ஸ்தானாபதிகளை ஏற்படுத்தி வைக்கிறார். Or in every country, in every angle they have ordained ambassadors. அவன் ஒரு வார்த்தை சொன்னா அது அந்த நாட்டின் ஜனங்களுடைய கருத்தாக, அந்த நாட்டினுடைய அரசியலுடைய அமைப்பினுடைய தலைவருடைய கருத்தாக, எத்தனை கோடி ஜனங்களுடைய வார்த்தைகளாகத்தான் அது கணக்கிடப்படும். If he should say a word, then it will be counted as the leader of the political parties, and they will be having a great respect for his word. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஒரு ஆவிக்குரிய மனிதன் இந்த ஸ்தானத்தை முதலாவது தங்களிலே புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். A spiritual man of God should understand his standard. இன்னைக்கு अनेகர் தாங்கள் யார் என்பதை அவர்கள் மறந்து போனபடியால்தான் அவர்கள் சாதாரண ஒரு மனிதர்களாக, சாதாரண பெயர் கிறிஸ்தவர்களாக இந்த பூமியிலே காணப்படுகிறார்கள். Today, because many of them are forgetting their state wherein they are like ordinary Christians or ordinary member. இன்னைக்கு அந்த ஸ்தானத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். And they have to understand this standard. இந்த பைபிள் ஸ்டடி கேட்ட பின்பு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாவருமே கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். After hearing this Bible study, each of you should understand that you are an ambassador for Christ. இன்னும் சரியா சொல்ல போனா பரலோகத்துக்கு இந்த பூமியிலே நாசரேத்திலே நீங்கள் ஒரு தூதர்களாக செயல்பட வேண்டியவர்கள். Or if you should say more, you should work as the angels of God in this Nazareth church. அப்படியானால் பரலோகத்தின் செய்திகளை
இல்லாவிட்டால் பரலோகத்தினுடைய தொடர்பு உங்களுக்கு நிறைவாய் காணப்பட வேண்டியது அவசியம். If so, you need the contact or the messages from heaven rightly. அந்த அளவு உங்களுக்கும் தேவனுக்கும் இல்லாவிட்டால் உங்களுக்கும் பரலோகத்துக்கும் சரியான ஒரு இணைப்பு இருக்க வேண்டியது அவசியம். You should have a right contact between you and heaven and God. அதனால தான் நம்முடைய சபையில் உள்ள ஆளுங்க ஏதாவது தவறுகள் செய்யும் பொழுது இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு கருத்துக்கள் சொல்லும் பொழுது உங்க பாஸ்டர் தான் சொன்னாங்க, உங்க பிரதர் தான் சொன்னாங்க, உங்க விசுவாசி தான் சொன்னாங்க அப்படின்னு நினைச்சாங்க. நம்மளை நேருக்கு நேர் குற்றம் சாட்டக்கூடிய வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி விடுகிறோம். That is why when somebody has to accuse us of something, then when we do wrong, they accuse us saying that your believer, your member and your worker has said like this. ஒரு விசுவாசி தவறு செஞ்சா உடனே முழு சபையும் குற்றவாளி போல நிக்க வேண்டியிருக்கிறார். If a believer has to do something wrong, then the whole church stand accused. ஒரு ஊழியக்காரன் தடுமாறும் பொழுது முழு தேசத்துக்கும் அவன் சபை அந்த குற்றச்சாட்டு பரவி விடுகிறது. When a servant of God is stumbling, then that accusation is going throughout the whole land. அனுப்படினால உடனே அவங்க சொல்லுவாங்க இந்த சபையே சரியில்லைம்மா. That is why they say that this church is not right. ஆனா ஒரு ஆள் தான் தவறு செஞ்சான். But it is one person who is done this wrong. ஒரு ஆள் தவறு செஞ்சுட்டு கடைசில அதனுடைய பாதிப்பு என்னன்னா முழு ஜனங்களும் சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. Because one is doing the wrong, the effect is the whole people are doing wrong. இங்கே நாம் பார்க்கும் பொழுது நாம் கிறிஸ்துவினுடைய ஸ்தானாபதிகள். Here when we consider we are the ambassadors for Christ. ஒருவேளை நீங்க வாலிபர்களாக இருக்கலாம். Maybe you are youngsters. ஒருவேளை நீங்கள் புதியவர்களாக இருக்கலாம். Maybe you are newcomers. ஒருவேளை நீங்க அபிஷேகம் பெற்று இருக்கலாம். Maybe you are anointed. அபிஷேகம் பெறாதவர்களாக இருக்கலாம். You have not received anointing. ஆனா என்னைக்கு இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வேதத்தை கையில் எடுத்தீங்களோ அன்றையிலிருந்து உங்களுடைய ஓட்டம் முடிகிற வரை உங்களுடைய ஸ்தானம் ஸ்தானாபதியினுடைய ஸ்தானம். But from the day you have accepted Jesus Christ and taken the word of God, from that day your state is the state of an ambassador. நீங்க வேலைக்கு போனாலும், whether you go to work, நீங்க தொழிற்கூடத்துக்கு போனாலும், whether you go for your உங்களுடைய business, நண்பர்கள் மத்தியில் இருந்தாலும், whether you are among your friends, உறவினர்கள் வீடுகளில் நீங்கள் ஃபங்க்ஷன்ல அட்டெண்ட் பண்ணாலும், whether you are attending the function in your அப்படி நீங்க relative's house, எங்க நீங்க அட்டெண்ட் பண்ணாலும் நீங்க அந்த இடத்துல கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாக நின்று செயல்பட வேண்டிய ஒரு கடமை உங்களுக்கு உண்டு. whatever you might attend, you should think that you have the task of being an ambassador for Christ. அதை நீங்க எந்த நேரத்திலும் புரிந்து கொள்ள வேண்டும். That you should any time understand. ஏனென்றால் முழு உலகமும் உன்னையே பார்த்து கொண்டிருக்கிறது. Because the whole world is watching over you. பிசாசு உண்மையிலேயே கருத்துள்ளவனாய் இருக்கிறான். And the Satan is all the time considerate about you. தேவனுடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாகவே இருக்கிறது. God's eyes are upon the righteous. அப்படி இருக்கும்போது ரொம்ப நாம கவனமாக இருந்து நம்முடைய ஸ்தானத்தை நம்முடைய பெயரை நாம் காப்பாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். Then we should be very careful to maintain our standard and our name. நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்கன்னு தான் கேப்பா. They will ask us to which church you are going to. நீங்க ஒரு தவறு செஞ்ச உடனே ஆமா ஓஹோ அந்த சர்ச் தானே அப்படி தானேன்னு சொல்லுவாங்க. If you do something wrong, then immediately they say you belong to the church. அப்ப நம்முடைய ஒரு சின்ன புத்தியினா தேவனுடைய நாமத்தை தூசிக்க இடமாக மாறுகிறது. Our little foolishness is making the name of God to be blasphemed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இன்னைக்கு ஆவியானவர் இந்த ஸ்தானாபதிகளை குறித்து நம்மோடு இடைபெட விரும்புகிறார். Today the Spirit of God is want to intervene with us with the ambassadors. ஒரு ஸ்தானாபதியினுடைய செயல்பாடு என்ன? What is the work of an ambassador? அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? What a person he should be. அப்படி ஸ்தானாபதியாக இருந்தால் அவனுக்கு வருகிறதான தீமைகள் தீங்குகள் பாதிப்புகள் என்ன? If he is an ambassador, what are the evils which would come to him? இவைகளுக்கு மத்தியில ஸ்தானாபதி எப்படி இருக்க வேண்டும்? In the midst of this, how should an ambassador be? இந்த ஸ்தானாபதிகளை நாம் பின்பற்றி போகும் பொழுது இல்லாவிட்டால் இந்த ஸ்தானாபதிகளை நாம் தொடர்ந்து செல்லும் பொழுது நாம் எப்படி முடிவிலே மாறுவோம்? When we follow these ambassadors, how will we be turned in our end? நான் திரும்பவும் சொல்லுகிறேன். I again repeat. ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவினுடைய ஸ்தானாபதிகள். Every believer is an ambassador for Christ. ஒவ்வொரு ஊழியர்களும் கிறிஸ்துவினுடைய ஸ்தானாபதிகள். Every servant of God is an ambassador for Christ. விசுவாசிகளாகிய ஸ்தானாபதிகளை ஒருவன் பின் சென்று வரும் பொழுது கிறிஸ்துவின் சபைக்குள்ளே வந்து சேருகிறார். When one is following the ambassadors who are believers, he will come into the church which is Christ. ஊழியக்காரனாகிய ஸ்தானாபதியை ஒருவன் பின்பற்றி வரும் பொழுது அவன் கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாய் போய் சேருகிறான். When one is following the ambassador who is the servant of God, then he is turned as the bride for Christ. நான் திரும்பவும் சொல்றேன். I again repeat. விசுவாசிகளாகிய ஸ்தானாபதிகளை ஒருவன் பின்பற்றி வரும் பொழுது அவன் சபையிலே வந்து கிறிஸ்துவின் மந்தையிலே இணைக்கப்படுகிறான். When one is following the ambassadors who are believers, then he is joined with the fold which is the church. இங்கே வந்த பின்பு ஊழியர்களாகிய ஸ்தானாபதிகளை பின்பற்றும் பொழுது அவர்கள் கிறிஸ்துவுக்கு மனைவியாக மனவாட்டியாக மாற்றப்படுகிறார்கள். After coming here, when you follow the ambassadors who
who are the servants of God, then they are becoming the bride for Christ. நாம் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளா? Are we ambassadors for Christ? கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகள்னா அவங்க ஒப்புரவாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். If it is ambassadors for Christ, they will reconcile. அதான் முக்கியமானது. That is most important. நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதிகளாக இருந்து நீங்கள் ஒப்புரவாகுங்கள் என்று உங்களுக்கு நாங்கள் புத்தி சொல்லுகிறோம். We advise you that you should be as ambassadors for Christ and reconcile to God. ஒரு ஸ்தானாபதியினுடைய வேலை என்னன்னு சொன்னா, The work of an ambassador is ஜனங்களை தேவனோடு ஒப்புரவாக்குவது. he should reconcile the people to God. நீங்க ஒரு ஸ்தானாபதினா ஒரு புதிய ஆத்துமாவை அவனை கொண்டு வந்து அவனை தேவனோடு ஒப்புரவாக்கணும், ஐக்கியப்படுத்தணும். அதுதான் முதல் ஊழியம். If you are an ambassador for Christ, then you should bring the newcomer and reconcile him to God. இந்த தேசங்கள்ல பிரச்சனைகள் வரும், அப்பெல்லாம் இந்த தூதர்களை வைத்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. When there will be problems in the land, then the ambassadors will have their talks. தங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. They will tell their counsel. கடைசில சமாதான உடன்படிக்கை பண்ணுவாங்க. And finally they will make a covenant of peace. நீங்கள் சொல்லணும், நீ ஒரு ஸ்தானாபதினா ஜனங்களை தேவனோடு ஒப்புரவாக வைக்கணும். If you are an ambassador, then you should reconcile the people towards God. தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். We advise you that you should be reconciled to God. ஒரு முதலாவது செய்ய வேண்டிய ஒரு ஸ்தானாபதியினுடைய ஃபர்ஸ்ட் வொர்க்கே அதுதான். The first work that an ambassador should do is this. தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறோம். We pray that you be reconciled to God. தேவனோடு மனிதனை ஒப்புரவாக்குவதுதான் இந்த ஊழியம். Reconciling man with God is this ministry. மனிதன் தேவனை விட்டு எவ்வளவோ தூரம் போய்விட்டான். Because man has gone very far from God. பாவம் செய்து எல்லாரும் தேவ மகிமை அற்றவர்களாக மாறி போனார்கள். All have sinned and have lost the glory of God. இப்போ எவ்வளவோ தூரமா போன மனிதர்கள் இப்ப இந்த கடைசி காலத்துல தேவனோடு நெருங்கி வருகிறார்கள். Man who has gone very far off in these last times is drawing nigh towards God. இன்னைக்கு ரட்சிப்பு எல்லாருக்கும் கிடைக்கிறது. Today salvation, all of them are getting it. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்னு நம்ம நினைச்சோமோ அவ்வளவு பேர் இப்ப ரட்சிக்கப்பட போறாங்க. Whomever we thought they will not be saved are going to be saved. ஒரு எழுப்புதலின் காலம் வரப்போகிறது. A time of revival is going to come. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. In a few days all of them will be saved. இப்போ ஒவ்வொரு நிமிஷத்துக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. Now for every moment many thousands of people are being saved. ஒவ்வொரு 10 நிமிடத்துக்கும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் அபிஷேகத்தில் நிரப்பப்படுறாங்க. Every 10 minutes many thousands of people are getting anointed. இப்போ கடைசி காலங்கள்ல மிஷனரிஸ் எழும்பிக்கொண்டே இருக்கிறார்கள். Now in the last days we find missionaries rising up. ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல இருந்து 1-2 மிஷனரி ஒவ்வொரு பகுதியில வந்து கொண்டே இருப்பார்கள். Once upon a time people from missionaries from foreign countries will come, 1 or 2. ஆனா இப்ப நம்முடைய தமிழகத்துல இருந்து எவ்வளவு மிஷனரிஸ் நூற்றுக்கணக்குல போறாங்க. But even from Tamil Nadu hundreds of missionaries are going out. இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு காலம். Now it's a different time. ஆனாலும் இந்த காலங்களிலே ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். Therefore in these times people are going to be saved. ஒரு பெரும் திரள் கூட்டம் ஜனம் ரட்சிக்கப்பட போகிறார்கள். A large group of people are going to be saved. அவைகளுக்கு மத்தியில in the midst of this நாம் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதிகளாய் நின்று அந்த ஜனங்கள் எல்லாம் தேவனோடு ஒப்புரவாக வைக்கணும். We should stand as ambassadors for Christ and reconcile all these people. அந்த வேலையை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது செய்தார். It was that work which our Lord Jesus did when he was on this earth. தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவே இருந்த அந்த பகையாகிய நடுச்சுவரை உடைத்தார். He broke the wall which was in the midst of man and God, which was an enmity towards God. மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவுல ஒரு பெரிய தடை இருந்தது. There was a great hindrance between man and God. பகையை சிலுவையிலே கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். He crushed enmity on the cross and reconciled both group into one. தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவே ஒரு பெரிய பகையாகிய சுவர் நின்று கொண்டிருந்த நடுச்சுவர் நின்றார். There was a great wall between man and God as an enmity. எபேசியர் 2:14-15-16ல நீங்க இத பார்க்க முடியும். Ephesians 2:15-16 and 17 you can see. பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை அவர் தகர்த்து தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். He has crushed the enmity which was a wall between God and man. அவனுக்கு ஒரு மனுஷன் நீங்க ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துறீங்கன்னா அவனுக்கும் தேவனுக்கும் நடுவுல இருக்கிற சுவரை உடைச்சு தேவனோடு அவனை காம்ப்ரமைஸ் பண்ண வைக்கணும். If you should lead a man into the salvation, then the middle wall between him and God should be broken and he should be reconciled to God. அவன் ரட்சிக்கப்படும் பொழுது தேவனுக்கு சமீபமா வருகிறான். When he is saved, he is coming drawing close to God. அடுத்து அவனை தேவனோடு ஒப்புரவாக்குவதுதான் நம்முடைய வேலை. Next it is our job to reconcile him. சரி, உங்கள் மூலமா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க? If somebody is reconciled through you, எத்தனை பேர் தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கீங்க? how many of you have you reconciled to God? உங்கள் மூலமா சந்திக்கப்பட்ட ஜனங்கள் உண்டா? Are there people whom you have met? நம்ம என்ன செய்யறோம்னா ஏதாவது ஒரு ஊழியம் செய்து விதைச்சிட்டு போயிடுறோம். We are doing some ministry and we are sowing and going. அதுதான் நம்ம செய்யற தவறு. It is this mistake we are doing. நீ விதைச்சா நீ அறுக்கணும். அதுக்காக நீ பிரயாசப்பட்டு தண்ணீர் பாய்ச்சி அதை விளைய வச்சு நீ அதை அறுத்து களஞ்சியத்துல கொண்டு வந்து சேர்க்கணும். If you should have sowed, then you should reap, or you should have watered it and bring it to the barn. கிறிஸ்துவுக்காக
ஸ்தானாபதிகளாக நின்று நாங்கள் புத்தி சொல்லுகிறோம். We stand as ambassadors in Christ and we are counseling you. ஒரு ஸ்தானாபதியினுடைய வேலை தேவனோடு ஒப்புரவாக்குவது. இரண்டாவது, கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதியாக இருந்த அதே வசனத்துல புத்தி சொல்லக்கூடியவனாய் இருக்கணும். The work of an ambassador is to reconcile with God and he should counsel in between God. அப்படினா என்ன? What is the meaning? மத்தவங்களுக்கு புத்தி சொல்றதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஆசை இருக்கு. All of them have a desire to counsel the others. ஆனா தேவன் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல அப்படினு பவுல் சொல்றார். But St. Paul says as God is revealing his counsel as we are. புத்தி சொல்றவங்களுடைய ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? தான் அத பிராக்டீஸ் பண்ணியிருக்கணும். The first qualification of the one who is counseling should practice themselves தான் first. பிராக்டீஸ் பண்ணாம இன்னொருத்தன்ட்ட போய் என்ன செய்ய முடியாது, புத்தி சொல்ல முடியாது. Without them practicing it they cannot go and counsel to ஒரு the சிகரெட் others. குடிக்கிறவனோ ஒரு சாராயம் குடிக்கிறவனோ மத்தவனை போய் குடிக்காத அப்படினு சொன்னா அது வந்து சரியான ஒரு ஆலோசனை கிடையாது. One who is smoking or one who is drinking liquor, if he is going to counsel the others, then it's of no use. அதனால நீங்கள் முதலாவது அதை பயிற்சி வைக்க வேண்டும். Then firstly you should practice it. நீங்க அதை ஜெயிக்க வேண்டும். You should overcome it. நீங்க அதை ஜெயிச்சிட்ட பிறகு நீங்க அதை வச்சு நானும் இப்படி தான் இருந்தேன், கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு, நீங்க புத்தி சொல்லலாம். After you overcome it, you can counsel the others saying that I have been one like this and the Lord has delivered நீ me. ஒரு ஸ்தானாபதியானால் ஜனங்களை தேவனோடு ஒப்புரவாக்கு. If you are an ambassador, you reconcile the people with God. எவ்வளவு பேரை நீங்க தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கீங்க, இல்ல இனிமே ஒப்புரவாக்க போறீங்க? How many of them have you reconciled to God or how many of them will you reconcile? நீங்க அந்த ஸ்தானத்துல இருந்து அந்த வேலையை செய்யணும். You should be in that standard and do that work. அப்படி நீங்க செஞ்சா, If you do that work, ஒருத்தன் சரியான ஸ்தானாபதியாக இருந்தால், if one is a right ambassador, ஒரு சரியான ஒருத்தன் ஸ்தானாபதியாக இருந்தா அவன் சொல்றதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றிக்கிட்டே இருப்பார். if one is a right ambassador, whatever he says the Lord will fulfill. ஏசாயா 44:26 பார்க்கும் பொழுது என் ஸ்தானாபதிகளுடைய ஆலோசனையை நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். In Isaiah 44 verse 26 the Lord says that he will fulfill the counsel of the ambassadors. நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி. பாத்தீங்களா? என் ஸ்தானாபதிகளுடைய ஆலோசனையை நான் நிறைவேற்றுவேன். I will perform the counsel of my messengers. நீ சொல்ற ஆலோசனையை கர்த்தர் நிறைவேற்றணும் அப்படினு சொன்னா நீ செய்ய வேண்டியது என்னன்னா நீ ஸ்தானாபதியாக மாற வேண்டும். If the Lord should fulfill what you say, then you should first become the messenger or an ambassador. ஆண்டவருடைய ஆலோசனைக்காரர், ஆண்டவருடைய ஸ்தானாபதியாக நீ இருந்தா உன்னுடைய ஆலோசனை எல்லாம் கர்த்தர் ஆமென் ஆமென் அப்படிதான் என் மகன் சொன்னதை அப்படியே செய்வேன் அப்படி நிறைவேற்றிட்டே போயிட்டே இருப்பார். If you be the ambassador of Christ, then the Lord will say amen to your words and fulfill it. சில நேரங்களில் நம்ம ஊழியக்காரங்க சில விசுவாசிகள் கேட்கும்போது ரொம்ப சிம்பிளா சில பதில்களை சொல்லி விட்டுறோம். Sometimes as servants of God, when the believers are asking us, we say simple words. சும்மா சொல்லிடுறோம், சரி சோமாயிடும் அப்படின்னு சொல்லிடுறோம். We simply see that he'll be healed. அதுக்கு பிறகு அவங்க அதுக்காக ஜெபிக்க கூட இருதில்ல, பாரப்படுறது கூட இல்ல. After that they are not praying, neither are they burdened about it. ஒருவேளை மறந்து கூட போயிடுறாங்க. Or even they are forgetting it. ஆனா இவங்க விசுவாசத்தோடு போறாங்க பாருங்க, அவங்களுக்கு சுகமாயிருக்கு. But they who are going by faith are healed. உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விடுவாங்க. They will say you will get it. அவன் அதை 100% நம்பிட்டு போயிடுறான். He will believe it 100% and இவங்க அதோட அதை மறந்தே போயிடுறாங்க. And those who have told us ஆனா என்ன நடக்குது, அங்க அவனுக்கு கிடைச்சிருது. But he is getting it. நானே என்னுடைய வாழ்க்கையில இப்படி பல காரியங்களை கண்டுபிடிச்சிருக்கிறேன். நான் அந்த பாதையில போயிருக்கிறேன். Even I have in many of my paths have gone through this path. அவங்க ஜெபம் பண்ணதுக்கு ஃபோன் பண்ணும்போது, நேரடியா பார்க்கும்போது, எங்கேயாவது கன்வென்ஷன் போகும்போது, ஏதாவது ஒரு காரியத்துக்காக சொல்லும்போது நம்ம பட்டு நினைச்சிடறோம் வார்த்தையை பட்டுறோம். நான் ஜெபிக்கிறேன், சரியாயிடும், போயிட்டு வாங்க, சமானமா போங்க, கிடைச்சிரும், அது வாங்கிடுவீங்க, இப்படிலாம் நம்ம சொல்லிட்டு அப்படியே நம்ம ஒவ்வொரு வார்த்தையில நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். When they call over the phone or when we go for the conventions or when they meet us in some other places, we say it will happen to you, you will get it, you will be healed and say such words and go. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? But what does the Lord do? அது அப்படியே கனம் பண்றாரு. He is honoring those words. உங்களுடைய வாழ்க்கையில இப்படி ஏதாவது உணர்ந்திருக்கீங்களா? Have you felt that in your life? நீங்க யாருக்காவது சொன்னது அப்படி நிறைவேறி இருக்கா? கட்டாயம் நிறைவேறி இருக்கும். That which you have told to the others. நீ ஸ்தானாபதியா இருந்தா உன் ஆலோசனையை உன் வார்த்தையை அப்படியே கிராண்ட் பண்ணிட்டே இருப்பார் கர்த்தர். If you are an messenger or an ambassador, the Lord will definitely perform your words. ஒரு இடத்துல ஒரு கான்ட்ராக்டுக்காக டெண்டர் விட்டுறாங்க. Once they had written the tender for a contract. நம்ம ஆளுங்களும் அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்காக ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப் போட்டு அவங்க அதுல போய் டெண்டர் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. Even our people had gone in partnership and wanted to take that tender. இவங்களும் அங்க கொட்டேஷன் கொடுத்துட்டு வந்தாங்க. Even they gave the quotations. என்னைய கேட்டாங்க கொடுக்கலாமான்னு. They asked me whether they can give. நான் என்ன சொல்ல முடியும், கொடுக்காதன்னு சொல்ல முடியும்? Should I say they should not give? அவங்க வந்து நாங்க இப்படி ஒரு கம்பெனில வேலைக்காக நாங்க இது கொட்டேஷன் கொடுக்கிறோம், ஜெபிச்சுக்கோங்கன்னு சொல்லி அப்படி அந்த இதெல்லாம் கொட்டேஷன் இதெல்லாம் கொடுத்தாங்க. They brought the quotation and said that I will pray for us because we are going to give the tender to that company. கேக்குறான் கிடைக்குமா?
Will I get it? He is asking. இப்ப நான் கொட்டேஷனை ப்ரே பண்றோம். இவர் இப்ப அடுத்த क्वेश्चन என்னது? நாங்க போடுறோம் கிடைக்குமா? He is just now applying the quotation. Next question is, we are going to apply. அதுல ஒருத்தர் விசுவாசி ஒருத்தர் அவிசுவாசி. ஆனா இப்ப விசுவாசியா மாறிட்டார். Of which one was a believer and the other unbeliever. Now he is a believer. என்ன பண்றது? What should they do? நம்ம என்ன சொல்லணும்? What should I say? நான் உடனே சொன்னேன் அதெல்லாம் கிடைக்கும் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். And I said, you will get it, you go. அங்க போய் டெண்டர் ஓபன் ஆயிடுச்சு. அந்த கான்ட்ராக்ட் அவங்க யாருக்கு கொடுக்கலாம்னு முடிவு எடுத்தாங்க. After they went there, the tender was over and they made the decision as to whom to give the contract. இவங்களுக்கு விட கொஞ்சம் ரேட் கம்மியா ஒரு மார்வாடி கொட்டேஷன் கொடுத்துட்டான். A Marwadi gave a quotation a little lower in rate. அதனால ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அவங்களுக்கு போயிடுச்சு. And that was their first choice. இப்போ கான்ட்ராக்ட் மார்வாடி எடுத்துட்டான். Now the contract was taken by that Marwadi. இந்த அவிசுவாசிக்கு குழப்பம், விசுவாசிக்கும் குழப்பம். And this believer and also the unbeliever were confused. ஏன் கிடைக்கும்னு சொன்னார்ல? He said, you will get it. ஏன் கிடைக்கல? Why didn't we get? போன ட்ரிப் கிடைக்கும்னு சொன்னாரு, கிடைச்சிருச்சே. Last time he said you will get and they got it. இந்த ட்ரிப் ஏன் கிடைக்கல? Why didn't we get now? அது ஒரு क्वेश्चन. That was a question. அப்ப விசுவாசி என்கிட்ட வந்தாரு. Then the believer came to me. ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க, நானும் இருந்தேன் அவனும் இருந்தான். கடைசில அது மிஸ் ஆயி போச்சு. ஏன் கிடைக்கலன்னு கேக்குறான். Both I and he was in a good expectation. Finally it missed. He is asking what's the question, why? அப்ப நான் திருப்பி சொல்றேன். Then I again repeated. அது நமக்கு தான் சொன்னா கர்த்தர் பிடுங்கி கொடுப்பார் அப்படிங்கற. Then I said, if it is for us, the Lord will pluck it out and give it to us. அந்த நேரத்துல வருது வார்த்தை பேசுறோம் அவ்வளவுதான். The words which come out we are speaking. இவர் போய் சொல்லிருக்காரு, கர்த்தருக்கு சித்தமானா நமக்கு தான் சொன்னி தேவன் நியமிச்சிருந்தா பிடுங்கி கொடுப்பாராம். If the Lord has determined that it is for us, then he will definitely pluck it out and give us. 1 month அந்த வர்க் நாம மார்வாடி அழகா செஞ்சிட்டு இருந்தான். And 1 month that Marwadi was beautifully doing it. இவங்க ரெண்டு பேருமே பணம் இல்லாத பார்ட்டி. Both of them were without money. அவன் எடுத்தவன் கோடீஸ்வரன் மார்வாடி. And the Marwadi was taken his a millionaire. 1 month அந்த ப்ராஜெக்ட் வேகமா ரன் ஆச்சு. And he fastly ran with the project. திடீர்னு பார்த்தா suddenly ஒரு நாள் இந்த விசுவாசி அந்த விசுவாசி வந்தாங்க, ஜெபிங்க. அந்த மார்வாடி இப்ப வரவே இல்லையா, என்ன ஆச்சுன்னே தெரியலையா, அப்படியே வேலை ஜாப் நின்னு போயிருச்சு. அதனால இப்ப செகண்ட் சாய்ஸ்ங்கறனால எங்களை கூப்பிடுறாங்க. This believer and that believer came and said, please pray for us, and that Marwadi is not coming and the work is stopped. They are asking us to come the second choice. என்ன பிரச்சனைனே தெரியல. We don't know what the problem is. அவன் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கறான். He is not responding. வரவே மாட்டேங்கறான். He is not coming. வேலை அப்படியே தேங்கி நிக்குது. And the work is stagnated. அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, யாருக்குமே தெரியல. Nobody knows what happened to him. அதனால கம்பெனி ரூல்ஸ் படி இப்ப செகண்ட் உள்ள டெண்டர் கொட்டேஷன் நம்ம இதுதான், அதனால உங்களுக்கு கொடுத்துட்டோம்னு சொல்லி அவங்க அனுப்பிட்டாங்க. Now in that company the second quotation is ours, and therefore they said we are giving it to you. அவங்களுக்கு இப்போ இவங்களுக்கு விசுவாசம் தானா வருது. Now the faith came into them automatically. கர்த்தர் புடிங்கி கொடுக்கல, துரத்தி கொடுத்தார். The Lord is not plucking out but he is chasing him. அவனை எங்க அனுப்புனார்னே தெரியாது, இவன் கையில வந்துருச்சு. He does know where he went but it came to him. நான் சொல்றது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால கூட இருக்கலாம்னு வெச்சுக்கோங்களேன். I'm telling you 15 years back. இன்னைக்கு வரைக்கும் அந்த கம்பெனில யார் தான் ராஜா? இவர்தான். ஆளை சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, லோக்கல் ஆள் தான். Even until today he is the king and he is known out here. நாசரேத் லோக்கல்ல உள்ள பார்ட்டி தான். He is one found in Nazareth local. ரெண்டு பேருமே அந்த அவிசுவாசி விசுவாசி ரெண்டு பேரும் விசுவாசி தான் இருக்காங்க. ரெண்டு பேருமே நாசரேத் லோக்கல்ல உள்ளவங்க தான். Now both of them are believers, they are in Nazareth local only. இன்னைக்கு வரைக்கும் அந்த மெயின்டெனன்ஸ், அந்த கம்பெனியோட மெயின்டெனன்ஸ் ஃபுல் கண்ட்ரோல் இவங்க பாதியில ஓடிட்டு இருக்கு. Until today they are only maintaining and full control is in their hands. காரணம் என்ன? What's the reason? நீ தேவனுடைய ஸ்தானாபதியா இருந்தா நீ சொல்றத கர்த்தர் அப்படியே ஆமென் என்று முத்திரை குத்துவார். If you be an ambassador for Christ, then the Lord will seal it. நீங்க விசுவாசிகளாக இருந்தாலும் நீங்க ஸ்தானாபதி அந்த ஸ்தானத்துல நின்னீங்கன்னா நீ சொன்ன வார்த்தையை கர்த்தர் அப்படி ஆமென் ஆமென் சொல்லிட்டே இருப்பார். If you are believers, if you stand in the position of a messenger, then the Lord will say amen to your words and seal it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அடுத்து ஒரு ஸ்தானாபதி எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும்? Nextly, how should ambassador be? ஒன்று கிறிஸ்துவுக்காக ஜனங்களுக்கு புத்தி சொல்லக்கூடியவனாய் இருக்க வேண்டும், ஜனங்களை தேவனோடு ஒப்புரவாக்கக்கூடியவனாய் இருக்க வேண்டும். Firstly, he should counsel the people in Christ and also reconcile them towards God. அடுத்து அவன் சரியான ஸ்தானாபதியா இருக்கிறான்ங்கறதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அவனுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிட்டே இருக்கும். Nextly, how to find him that he is a right ambassador? He will get the reply for all his prayers. இல்லாவிட்டால் அவனுடைய ஆலோசனையை கர்த்தர் கிராண்ட் பண்ணிட்டே வருவார். Or the Lord will grant all his requests. அவன் மனசுல தோன்றுகிறதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றிக் கொண்டே வருவார். That which is appearing in his mind, the Lord will fulfill it. மூன்றாவதாக, thirdly, முதலாம் நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி, First Chronicles 19 chapter 22nd verse, 2ஆம் வசனத்தின்படி, verse 2, ஒரு ஸ்தானாபதியினுடைய வேலை என்ன? what is the work of an ambassador?
அப்பொழுது தாவீது, ஆனூனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயவு செய்தது போல நானும் அவன் குமாரனாகி இவனுக்கு தயவு செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல ஸ்தானாபதிகளை அனுப்பினான். இங்கே ஆறுதல் சொல்ல ஸ்தானாபதிகள் அனுப்பப்பட்டார்கள். And the messengers were sent to comfort. ஒரு அம்பாசிடர், ஒரு ஸ்தானாபதி வேலை என்ன தெரியுமா? ஜனங்களுக்கு, மற்றவங்களுக்கு ஆறுதல், பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். The work of an ambassador is to give comfort to the people who are affected. இப்ப சில இடங்கள்ல பஸ்ல, ட்ரெயின்ல, பல விதங்கள்ல ஆக்சிடென்ட் ஆயிருது, தீ விபத்து ஆயிருது, ஏதோ ஒரு விதத்துல பாதிப்புனா உடனே சிஎம் வர்றதில்ல. சிஎம் என்ன செய்றாங்க? மினிஸ்டர்ஸ் அனுப்பி அந்த ஜனங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. In some places we see that the accident or any other fire accident which is taking place, the CM is immediately not coming, but he is sending his ministers or ambassadors and asking them to comfort them. அவங்களுடைய பிரதிநிதியா இவங்க வந்து உங்களை விசாரிக்க சொன்னாங்க அப்படினா அவங்களுக்கு ஏதாவது சில காரியங்களுக்கு உதவி செய்ய வர்றாங்க. They as the ambassadors, they are coming and inquiring them and they are coming to help them. அதுபோல like this, நீங்களும் நானும் ஒரு ஸ்தானாபதினா பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். If you and I are an ambassador, then we will say comfort to the ones who are affected. நீங்க அப்படி யாருக்காவது ஆறுதல் சொல்றீங்களா? Are you saying comfort to the others? நம்ம வெந்த புண்ணிலே வேலை பாய்த்து விட்டு வருவோம். We will புரியுதா? புண்ணு வந்து வெந்து போய் இருக்கு, அதுல போய் ஈட்டி வச்சு குத்துனா எப்படி இருக்கும்? In the wound that is there, we are even more hurting it. இல்ல எரியிற தீயில என்ன செஞ்சிட்டு வந்துருவான்? நல்ல எண்ணெயை ஊத்தி விட்டுட்டு பேசாம போயிட்டே இருப்பான். Oh, we are pouring oil in the burning fire. அப்படி நம்ம செய்ய கூடாது. We should not be. நீ ஒரு ஸ்தானாபதின்னு சொன்னா பாதிக்கப்பட்ட ஜனங்கள், துக்கப்படுற ஜனங்கள் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு போய் ஜஸ்ட் நீ வந்து ஒரு ஆறுதல் பேசணும். If you are an ambassador to the affected people, you should go and speak comfort. இந்த ஒரு சிலர் சாவு வீட்ல போய் சண்டை போட்டுட்டு இருப்பான், பாத்துக்கீங்களா? Some of them will be fighting in the house. அவங்களே துக்கத்துல செத்து போயிட்டு இருப்பான், இவன் அங்க போய் சண்டை இழுப்பான். They themselves will be dying, but he will go and fight there. ஒரு சிலர் சாவு வீட்ல, துக்க வீட்ல உட்கார்ந்து பரியாசம் பண்ணிட்டு இருப்பாங்க. Some of them will keep teasing in the house of mourning. ஒரு சிலர் துக்க வீட்ல உட்கார்ந்து சீட் அடிக்கிட்டு இருப்பாங்க. Some of them will play chits in the house of mourning. எப்படி இருக்கும்? How it will be? அங்க ஒரு 30 வயசு பையன் செத்து கிடப்பான், இவன் அவ்வளவு ஒரு சீட் அடிக்கிட்டு இருந்தானா அந்த தாய் என்ன நினைப்பா? அங்க அது ஆறுதல். அது when a 30-year-old boy is dead there and 50 of them are sitting and playing chits, then how that mother will be? உங்களால மத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்ல கிருபை இருக்கா? Do you have the grace to comfort the others? நீங்க அப்படி ஆறுதல் சொல்றீங்களா? Are you saying பாதிக்கப்பட்ட ஜனங்களை பார்த்த உடனே நியாயம் சொல்ல கூடாது. When you are seeing the affected people, you should not speak கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும். You should be very careful. நான் உனக்கு இப்படி ஆகும் நினைத்தேன், I saw in the spirit. இப்படிலாம் நீ பேசி பழக கூடாது. You should not speak like this. நடந்துருச்சு. All things which happen. இனி அடுத்த ஸ்டெப்பை பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரு. இன்னும் ஜெபம் பண்ணுவோம். இப்படி தான் நீங்க ஆறுதல் சொல்ல பழகணும். Nextly, let us go on to the next step. The Lord will help us. We'll pray. நமக்கு அந்த கிருபை இருக்கா? Do you have that grace? சொல்லுங்க, யாருக்கெல்லாம் அந்த கிருபை இருக்கு? Who all have this grace? யாராவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு உங்களால போய் ஆறுதல் சொல்ல முடியுதா? Are you able to comfort the people who are affected? ஆண்டவர் வந்து ஆறுதல் சொல்லும் சகலவிதமான ஆறுதலின் தேவன். The Lord is a God of all comfort. நான் சில இடத்துல போயிட்டு ஆறுதல் சொல்ல முடியாம நான் அழுதுட்டு வந்திருக்கேன். In some places where I go to comfort the people, I will cry and come back. பாஸ்டர் வராரு, யாராவது ஆறுதல் சொல்வாருன்னு பார்த்தா நமக்கு அங்க போனா அந்த கிளைமேட்டை பார்த்தாலே நிக்க முடியாது. They think that pastor is coming to comfort us, but seeing the climate we cannot stand. யோசிச்சு பாருங்க. Just think and see. ஆறுதல் சொல்லுகிறது ஒரு பெரிய கிருபை. To say comfort, and you need a great grace. உங்களுக்கு அந்த கிருபை அவசியப்படுகிறது. You need that grace. ஒரு அவிசுவாசிக்கு பாதிக்கப்பட்ட நேரத்தில் நீங்க ஆறுதல் சொல்லுங்க, அவன் கிறிஸ்துவுக்குள்ள வந்துருவான். For an unbeliever or an unsaved person, if he is affected, you say the words and he will come into Christ. நீ அவனுக்கு போய் நியாய தீர்ப்பு பேசக்கூடாது. You should not go judge them. நீ அங்க போய் பட்டயத்தை தூக்கிட்டு நிக்க கூடாது. You should not take the sword and stand there. நீ அங்க போய் காயம் கட்டுகிறவனா நிக்கணும். You should be the one who is bounding the wounds. அவனுடைய வேதனையை பகிர்ந்து கொள்ளக்கூடியவனா இருக்கணும். You should be able to share the pain. இயேசு சொன்னார், துக்கப்படுகிறவர்களோடு சேர்ந்து நீங்களும் என்ன செய்யுங்க? துக்கப்படுங்க. You be mourning with the ones who are mourning, says Jesus. நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். You should be very careful in this matter. நீங்கள் ஒரு ஸ்தானாபதினா உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஆறுதலின் வார்த்தைகளாக இருக்கும். If you are an ambassador, the words which come out of your mouth should be words of comfort. மரணத்தை தழுவின குடும்பங்கள் உண்டு, மரணத்தின் பாதையில போன குடும்பங்கள் உண்டு. And there are families who have gone in the path of death. பெற்றோர்களை இழந்தவர்கள் உண்டு. And those who have lost the parents. பிள்ளைகளை இழந்தவர்கள் உண்டு. Those who have lost the children. மிகுந்த நஷ்டத்துக்குள்ள போனவர்கள் உண்டு. And those who have gone to a great loss. அவங்களுக்கெல்லாம் நம்ம போய் ஆறுதல் சொல்லணும். Unto them we should go and comfort. Just நீங்க போய் நின்னாலே போதும், அது ஒரு பெரிய ஆறுதல். Only if you go and stand, they will be a great comfort to them. நமக்கு அந்த கிருபை இல்லையே. We do not have that grace. இப்போ ஒரு ஆள் செத்து போயிட்டாருன்னு சொன்னா எப்ப அடக்கம்? If one is செத்து போயிட்டானா ஐயோ ஒன்னு உடனே ஓடி போய் எக்கா இப்படி ஆயிடுச்சா, அண்ணா இப்படி ஆயிடுச்சான்லாம் கேக்குறதுல எப்ப அடக்கம்? நாளைக்கு சாயங்காலம். சரி சரி சரி,
If அப்ப one இப்ப is- என்னுடைய பிரச்சனை எல்லாம் என்னுடைய ப்ரோக்ராம் ஒண்ணு அடிபடாது. நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு வர்றாங்க. If one is dead, we are not going and asking or comforting them, but we are asking when is the funeral, because my problems will not be affected. உன்னால அதை கேட்டுட்டு இருக்க முடியாத அளவுல நீ இருக்கணும் கிறிஸ்துவுக்குள்ள. உடனே நீ போய் அடுத்த செகண்ட் யார் தான் நிக்கணும்? அதான் உலகத்துல சொல்லுவாங்க, பெத்த பிள்ளைங்க வர்றதுக்கு முன்னால யார் போய் நிப்பா? ஊழியக்காரன் போய் நிப்பான். In the world, they will say that before the own child will come, the servants of God will come and stand. பெத்த பிள்ளை சாவு அன்னைக்கு நல்லா தூங்கிட்டு இருப்பான். இங்க ஊழியக்காரங்க உட்கார்ந்து வானவரின் துதிகள் எல்லாம் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அதே வீட்டுல நானும் பார்த்திருக்கேன், பெத்த பிள்ளைகள் எல்லாம் தூங்கிட்டு இருப்பான். As it is the saying, even the child whom they have given birth, they will be sleeping when the servants of God are sitting and singing. யோசிச்சு பாருங்க, How it will be? பிரச்சனைனா நீ அந்த இடத்துல நிக்கணும். அவங்க துக்கப்படுறான்னா நீ அங்க நிக்கணும். அதை விட்டு நாளைக்கு சாயங்காலம் 5 மணி உடனே 6 மணிக்கு, அது ஒரு சிலர் இங்க வந்தா 1 மணி நேரம் பிரசங்கம் அந்த சாவு வீட்டுலன்னு சொல்லிட்டு எங்க வந்துடுறான்? நேர கல்லறைக்கு வந்து மண்ணு போடுறதுக்கு வரான். நீ மண்ணு போடலன்னா அவர் பரலோகத்துக்கு போக மாட்டாரா? And some of them, they are not into the problems. They are thinking that 1 hour will be wasted if they come here and they are coming to the cemetery ground. நீ வந்து அந்த குடும்பத்துல எழுத்தின் பிரகாரமா இணைக்கப்படாட்டாலும் சபை என்கிற பிரகாரத்துல நீ குடும்பமா இணைக்கப்பட்ட ஒரு நபர். Although you are not united in that family as a church, you are united in the family of church. அந்த தாயுடைய அண்ணன் வரானோ தம்பி வரானோ நீ அங்க நிக்கணும். Whether the brother or the elder brother comes of that mother, you should stand there. நான் ஒரு தாயை சந்தித்தேன். I met one mother. அவங்க நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தாங்க. She was coming to a church. அவங்களுக்கு பிள்ளைகள்னு கேட்டா ஒண்ணுமே தெரியல, யாருமே இல்ல. And when they asked for children, nobody was there. சின்ன வயசுலயே வாழ்க்கையை இழந்துட்டாங்க. She lost her life when she was small. அப்படினால அவங்க ஏதோ ஒரு வீட்ல வேலை பார்த்து பொழைப்பு நடத்தி இருக்காங்க. And she was looking for household work, and இடைநாட்கள்ல அவங்க ஏஜில ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க. she was saved in AG and baptized. அவங்க ஒரு ஹாஸ்பிடல்ல, இந்த ESI ஹாஸ்பிடல்ல அங்கே தான் இருப்பாங்க. She will be always there in the hospital there only. எதுக்கு தெரியுமா? Why for? யாராவது விசாரிப்பல்லாத ஒரு ஆளுங்க இருந்தாங்கன்னா இவங்க போய் அவங்க கூட உட்கார்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த நர்சஸ் அவங்களுக்கு ஏதாவது கொடுத்தா அதை சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு நர்ஸ் வீட்டு வாசல்ல போய் படுத்துக்குவாங்க. If there's nobody to comfort, she will go and comfort and help them, and if the nurses are giving anything to eat, she will go eat and be sleeping at the hall. 6 மாசம் அவங்க நம்ம சர்ச்சுக்கு வந்தாங்க. And she was saved, many of them were saved by through her. 6 மாசம் தான் சர்ச்சுக்கு வந்தாங்கன்னு. On 6 months she came to church. ஒரு ட்ரிப் நானு அவங்க சிக்குன உடனே நான் போய் பார்க்க போனேன். Once when she was sick, I went to see her. அவங்களுக்கு வீடுலாம் கிடையாது, ஒரு குவார்டர்ஸ்ல அவங்களுக்கு அந்த நர்ஸ் இருக்கு. அந்த நர்ஸ் வீட்டு வாசல்ல வராண்டால தான் இந்த அம்மா படுத்திருக்கு. And there's a quarters in the doorstep of a nurse. She was sleeping. அவங்க சொல்லிவிட்டாங்க, இப்படி இந்த சர்ச்சுக்கு வர்றவங்க சிக்கா இருக்காங்க. And they sent word saying that one who is coming to the church is sick. அடுத்த வாரத்துல அவங்க இறந்துட்டாங்க. Next week she died. யாருமே அடக்காரவனைக்கு உதவி செய்ய ஆளுங்க இல்ல. அவங்க யார் வீட்லயே வேலை செஞ்சாங்களாம். அவங்க கார்ல எல்லாம் வந்தாங்க, அப்படி வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டாங்க. And she helped many of them. They came in the cars, just gave the turn, went. இந்த வீட்டுக்காரங்க பாவம், அவங்க என்ன செய்வாங்க, எங்க இந்த இதுல வச்சு நீங்க சர்வீஸ் நடத்தி எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. The household members said that you can conduct the service here and take and go. அன்னைக்கு மழைனா மழை, பயங்கரமான மழை. That day it was heavily pouring. பிள்ளைகள் கிடையாது, புருஷன் கிடையாது, சொந்தங்கள் கிடையாது, பந்தங்கள் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அங்க நின்னது ஃபுல்லா நானும் விசுவாசிகள் தான். No children, husband or any relations, but I and the believers stood there. பாதி விசுவாசிகளுக்கு இவருக்கு இந்த அம்மா யாருன்னே தெரியாது. Half of the believers did not know who this lady was. சரியான மழை, அதுல நாங்க அடக்காரனை நடத்தணும். In that heavy rains we conducted the funeral service. குளிக்குள்ள போய் பெட்டியை வச்சா குளிக்கு மேல தண்ணி போய்கிட்டு இருக்கு. எந்த குளிக்குள்ள போய் பெட்டி வைக்கிறது? When we had to keep the box in the whole pit, it was water was standing above. பெட்டி வைக்கிறதுக்கு குழி தோண்டி இருக்கோம், அதுக்கு மேல ஒரு அடி தண்ணி எரிஞ்சிட்டு இருக்கு, வெள்ளம் மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்படியே உள்ள அமுக்கி கல் வச்சு அது இதெல்லாம் பண்ணி அன்னைக்கு மழையில நான்லாம் குளிச்சு, அதாவது நம்முடைய தாய் அந்த அறிவுல தான் நம்ம அந்த வேலையை செய்யறோம். That day, because it was pouring, we got drenched in the rain. We thought we should have that mind that she is our mother and should do it. ஆறுதல் சொல்ல உனக்கு கிருபை இல்லைன்னா நீ இந்த பைபிளை தூக்குறதுல அர்த்தம் இல்லை. If you do not have the grace to say comfort, no use carrying the Bible. ஆறுதல் சொல்ல உனக்கு வார்த்தைகள் வராது. சில நேரத்துல அவ்வளவு சோகமா இருக்கும். அந்த நேரத்துல நீ போய் சும்மா ஜஸ்ட் நில்லு, அதுதான் ஆறுதல். You will not have words to utter when sometimes, but you stand there, that's a comfort. அந்த அழுகிறவங்களோட சேர்ந்து நீ அழுதினாலே அவங்க அப்படியே பார்த்து அவங்க ஆறுதல் அடைஞ்சிருவாங்க. You weep with the ones who are weeping, seeing that they will be comforted. நீ அந்நியனை போல நீ கடைசி நேரத்துல போக கூடாது.
Do not go in the last time as a stranger. ஆறுதல் சொல்ல ஸ்தானாதிபதிகளை அனுப்பினான். He sent messengers to comfort அங்க them. ஒரு ராஜாவுடைய தகப்பன் இறந்துட்டான். அந்த பையனுக்கு ஆலோசனை ஆறுதல் சொல்லத்தான் இவன் தாவீது ஸ்தானாதிபதிகளை அனுப்பினான். David sent messengers to comfort a father who has lost a son. ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு ஆறுதல் சொல்லணும். A believer should comfort another believer. புருஷன் மனைவிக்கு ஆறுதல் சொல்லணும், மனைவி புருஷனுக்கு ஆறுதல் சொல்லணும். Husband should say comfort to his wife and the wife should comfort the husband. அப்படி நீங்க பழகணும். You should practice this. அப்பதான் ஒருத்தர் தூக்கி விட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். Only then we can lift each other and go நீ ahead. ஒரு ஸ்தானாபதியானால் நீ மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவனாய் இருக்க வேண்டும். If you are an ambassador, you should be the one who is comforting the others. அடுத்ததாக Nextly, இந்த ஸ்தானாபதியினுடைய ஊழியம் சமாதானத்தை குறித்து பேச வேண்டும். the ministry of a messenger or an ambassador is to speak of peace. உபாகமம் Deuteronomy 2ஆம் அதிகாரம் chapter 2 26ஆம் வசனம். verse 26. அப்பொழுது நான் கெதெமோத் வனாந்தரத்திலிருந்து எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனிடத்தில் சமாதான வார்த்தைகளை சொல்லும்படி ஸ்தானாபதிகளை அனுப்பி அவன் சொல்றான், நான் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனிடத்தில் சமாதான வார்த்தைகளை சொல்லும்படி ஸ்தானாபதிகளை அனுப்பினேன். He said that I sent messengers out of the wilderness of Kedemoth to Shion king of Heshbon to speak words. சமாதான வார்த்தைகள் பேசுறவன் தான் ஸ்தானாபதி. Only those who are speaking the words of peace is a messenger. உங்க வாயில இருந்து சண்டை வார்த்தைகள் வருதா, சமாதானமான வார்த்தைகள் வருதா? Is the words of fighting come out of your mouth or words of peace? சங்கீதக்காரன் சொல்றான், The psalmist says, நான் சமாதானம் தான் பேசணும்னு நினைச்சேன், ஆனா அதுக்குள்ளே சண்டையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. I think of speaking peace but they are in quarrel with me. 120ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். Psalm 120 verse 7. 120ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள். நாம் சமாதானத்தை நாடுறேன், ஆனா அவங்க பேசும்போதே எதை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, யுத்தத்தை எத்தனைப்படுகிறார்கள். I am for peace but when I speak they are for war. சமாதானம் ஒரு ஸ்தானாபதின்னு சொன்னா அவன் வாயிலிருந்து சண்டைக்குரிய வார்த்தைகள் வரக்கூடாது, சமாதானத்துக்குரிய வார்த்தைகளே வரணும். An ambassador should not have the words of fighting or war but he should have the words of peace. இப்ப இலங்கையில பாருங்க, விடுதலை புலிகள் அந்த சிங்களர்கள் இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வந்தது. இந்தியா போய் ஒரு தூதர்களை அனுப்பிச்சு, இவங்க போய் அங்க போய் மேக்சிமம் காம்ப்ரமைஸ்க்கு ட்ரை பண்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. When there is some problem which was in the other countries, the ambassadors they go to the other countries and say that they are for peace. இலங்கையில தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் பிரச்சனை வந்துச்சு, இந்தியா தூதர்களை அனுப்பிச்சுன்னு சொன்னேன். In the Tamilians and Sinhalese were in problem in Ceylon, the Indians sent ambassadors. அவங்க போய் சமாதானத்தை தான் பேசிட்டே இருப்பாங்க. And they went and spoke peace. நீங்க எப்படி சமாதானத்தை பேசுறீங்களா? Are you speaking peace? உங்களுடைய வாயிலிருந்து நீ ஸ்தானாபதின்னு சொன்னா எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நீ அதுல எதை தான் பேசணும், காம்ப்ரமைஸ் தான் பண்ணணும். If you are an ambassador, you should only speak the words of compromise. அப்படி இல்லைன்னா நீ ஸ்தானாபதி கிடையாது. If not, you are not a messenger. சண்டை போடுறவன் வந்து ஸ்தானாபதி கிடையாது. One who is fighting is not a messenger. அதுக்கு ஒரு ஸ்தானாபதி தேவையே இல்ல. For that a messenger is not needed. சமாதானம் பேசுறதுக்கு தான் கர்த்தர் ஸ்தானாபதிகளை அனுப்புகிறார். Only to speak the peace the Lord has sent messengers. லூக்கா 14ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது Luke chapter 14. அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say there? லூக்கா 14:32. Luke 14:32. கூடாது என்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. பிரச்சனையான நேரத்துல ஸ்தானாபதிகளை அனுப்பி நீங்க சமாதானம் பண்ணணும். At the times of problems you should send the ambassadors and make peace. அப்பாவுக்கும் பையனுக்கும் ஆகாது. And அப்பாவுக்கும் பையனுக்கும் ஆகாது. And the father and son do not like each other. ஆனா இந்த அம்மா தான் இப்ப சமாதானத்து ஸ்தானாபதியா உள்ள வருவாங்க. But they will send the mother as an ambassador. அப்படிதானே? இவன் மெல்ல போய் அம்மாவை காக்கா பிடிச்சு இழுத்துட்டு வருவான், நீ பேசு அப்படின்னு. He will slowly and grow bring the mother that she might talk. உடனே இந்த அப்பா வந்து பையனை விட்டுட்டு இப்ப யார சத்தம் போட ஆரம்பிச்சுருவாரு, அம்மாவை பிடிச்சுக்குவாரு. Immediately the father ஒன்னாலதான் கேட்டான். The father leaving the son, he will catch hold of the mother and say that she is quite good. அவங்க அதெல்லாம் வாங்கிக்குவாங்க. And she will get it. சரி, காரியம் ஆனா சரிதான், அவன் பையன் சமாதானம் ஆயிட்டா போதும். If the matter is solved, if the son is at peace, it's enough. அது ஒரு தாயினுடைய சிந்தை. That is the mind of a mother. நீ ஒரு ஸ்தானாபதியாக இருந்தா நீ மற்றவங்களை ஐக்கியப்படுத்துவ, பிரிவினையை உண்டாக்கவே மாட்டாய். If you are an ambassador, you will unite the others and not make divisions. நீங்க உங்க வீடுகளிலேயோ சபைகளிலேயோ ஜனங்களிலேயோ எங்கெல்லாம் நீங்க பிரச்சனையை உண்டாக்குறீங்களோ அங்கெல்லாம் நீங்க ஸ்தானாபதியினுடைய ஸ்தானத்தை இழந்து விட்டீர்கள்.
In your houses or churches or any other place, if you are causing divisions, then you have lost the ambassador's post. சில இடத்துல சமாதானம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும். In some places you cannot be without making காம்ப்ரமைஸ் peace. பண்ண முடியாது. You cannot compromise at all. ரெண்டு சைடும் ஒரே மாதிரி நின்னுட்டு இருந்தானே என்ன பண்றது? When both of them are standing in the same angles, what will happen? யோசிச்சு பாருங்க. Just think and see. நீங்க அப்படி கிரிட்டிக்கலான சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கீங்களா? Have you been pushed into such critical situations? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நிக்கறாங்க. அப்போ எங்க சமாதானத்தை பண்றது? When both of them are standing in the same equal manner, where will peace be? எத்தனையோ குடும்பங்கள்ல போய் புருஷன் மனைவி அம்மா அப்பா இல்லவிட்ட பிள்ளைங்க அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகள் இப்படிப்பட்ட அநேக இடங்கள்ல ஒப்புரவாகுதலுக்கு நாங்க போயிருக்கிறோம். We have gone for reconciliation in many families as father and mother and husband and wife and children and so on. சமாதானமே ஆகாது. They will never be at peace. கடைசில இந்த ஊழியக்காரங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஊழியக்காரருக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. கடைசில ஊழியக்காரர் சொல்வாரு, உன் தம்பி சார்புல நான் மன்னிப்பு கேக்குறேன்டா ஒப்புரவாகு அப்படினு சொல்வாங்க. Finally the servant of God will say, on the behalf of your brother I ask apology, you can reconcile now. ஊழியக்காரர் கேட்டாருன உடனே இவன் அப்பனா அப்படியே பேலன்ஸ் கொஞ்சம் குறையும் கீழ. When the servant of God is asking, then immediately he is coming to his balance. வேற வழி இல்ல. No other go. நாங்க தான் அதுக்கு கடைசில சரி அவன் தெரியாம செஞ்சிட்டான், அவன் சார்புல நான் மன்னிப்பு கேக்குறேன் நீ விட்டு விடுன்னு சொன்ன உடனே இவன் உடனே இல்ல அவனுக்காக நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டாம் நான் மன்னிச்சிடுறேன். Finally we say that because he has done something wrong, we ask apology in his stead, and because of the servant of God is asking, he will even forgive. ஒரு சர்ச்சில பிரச்சனை ஆயிடுச்சு. In one church there was a problem. கொஞ்சம் விசுவாசிகள் ஊழியக்காரங்களோட கொஞ்சம் விசுவாசிகள் தனியா நிக்கறாங்க. Some believers along with the servants of God and some believers alone. அந்த ஊழியருடைய கண்டிப்பு அவங்களுக்கு ஒரு குரூப்புக்கு பிடிக்கல. The correction of that believer they didn't that servant of God they didn't like. பிரசங்கம் போட்டு எங்களை ஒரு வழி பண்ணிடுறாரு, வந்ததே தப்போ ஏண்டா வந்தோம் வெளிய எந்திச்சு போக முடியலையே நாங்க பதச்சி நிக்கறோம். Every week he exploited them with words and they were stumbling as to whether it's wrong they came there. எப்படி இருக்கும்? How it will be? ஒரு நாலு வார்த்தை நல்ல வார்த்தை கிடைக்குமா நீங்க வந்தா இவங்களை போட்டு ஒரு வழி பண்ணிடுறாரு. If they come to the presence of God to get good words, he is making a royal of them. அவரை கேட்டா if then he was asked, அந்த ஊழியக்காரரை கேட்டா when the servant of God was asked, அவர் சொல்றார் நான் கடிக்கல குறைக்கத்தான் செஞ்சேன்னு சொன்னார். he is telling that I did not bite, I only barked. நான் இந்த சபைக்கு ஒரு நாய். I am a dog in this church. நான் ஒரு காவல்காரன். I am a watchman. நான் திருட வாரான்னு குறைச்சேன். இப்படிலாம் இருக்கு வசனம், நீ இப்படி போனா இப்படி ஆயிருன்னு சொன்னேன். நானா இவனை கடிக்கல, இவன் என்னைய கடிக்க வந்தான்னு சொல்றான். நான் கடிக்கல யாரையும். I barked saying that the thief is coming, you should be aware, but he is telling that I have beaten him, I did not bite him. இந்த குரூப் ஜனங்கள எழும்பி இந்த பிரதர் வந்த பின்பு எங்கள் சபையை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காருங்க. அந்த குரூப் வந்து சொல்லுது இவர் போட்ட சாபத்துல நாங்க ஒண்ணு இல்லாம போய்ட்டோம் அப்படி. This group got up and said that by the blessing that the brother and after he came this church is blessed, and the group said that after he came he has been cursing us. இதுல எப்படி காம்ப்ரமைஸ் பண்றது? How can we compromise this? யோசிச்சு பாருங்க. Just think and see. ரெண்டு அப்படியே பேலன்ஸ் ஈக்குவலா நிக்குது. Both of them are standing equal. சாபமும் ஆசீர்வாதமும் ஈக்குவலா நிக்குது. Blessing and curse are on equal parts. இவங்கள சத்தம் போட்டா இவன் சிரிச்சிடுறான், சந்தோஷப்படுறான். இவனை சத்தம் போட்டா இவன் அவ்வளவு கொதிச்சிடுறான். When they are blasted, the other party is they are rejoicing. When the other party is blasted, this party is rejoicing. They even took me. நான் அந்த இடத்துல எக்ஸ் ஏற்கனவே இருந்த ஒரு ஆளு. I was already been in that place. அதனால உனக்கு எல்லாரையும் தெரியும்ல, நீ வான்னு சொல்லி என்னையும் கூட்டி போய்ட்டாங்க. And because I knew all the people, they also took me. எப்படி மேனேஜ் பண்றதுனே தெரியல, ரெண்டும் அப்படியே இடிச்சிட்டு நிக்குது, என்ன நடக்கும்னு தெரியாது. We didn't know how to manage the situation because both were in tiffs. கடைசில சென்டர் பாஸ்டருக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. Finally திகைச்சு போய் உட்கார்ந்துட்டாங்க. என்ன செய்ய முடியும்? இவங்களையும் இதுவும் நம்முடைய ஜனம், இதுவும் நம்முடைய ஜனம், எங்க போறது? யாக்கோபு வந்து யோசேப்பை விடுறதா சிமியோனை விடுறதா? ரெண்டு அவன் பெத்த பிள்ளை, என்ன செய்வாங்க? Finally the center pastor did not know what to do. He did not know whether to leave Simeon or Joseph, both because both were his children. நீங்க யோசிச்சு பாருங்க. You think and see. யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் சண்டை நடந்துச்சு. Jacob and Esau had a fight. தகப்பனை ஏமாத்திட்டு வந்துட்டான உடனே பைபிள்ல ரொம்ப சிம்பிளா போட்டிருக்கு, ஆனா அதுல ஒருத்தன் சொல்றான் இல்ல ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. When he thought that he deceived his father, both of them were beating each other. ஏசாவும் யாக்கோவும் கட்டி பிடிச்சு உருண்டு அடிச்சு உருண்ட போது தாய் ஓடி வந்து சொன்னாலாம், ஐயோ ஒரே நாள்ல நான் ரெண்டு பேரையும் இழந்துருவோம் போல் இருக்கேன்னு. பண்ணி எல்லாம் குழப்பி விட்டதெல்லாம் இவதான். Both of them were beating each other and they were rolling down, and the mother said, I do not want to lose both of them on one day. கடைசில அவனை துரத்தி விட்டாங்க போயிட்டு. Finally they chased him off. ஒண்ணும் பண்ண முடியல. They could not do anything. இதே போல ஒரு சூழ்நிலை வந்தபோது கடைசில
என்ன பண்ணனே தெரியாத ஒரு இது. இவனை சப்போர்ட் பண்ண முடியல, அவனை சப்போர்ட் பண்ண முடியல, இவனை கடிஞ்சு கொள்ள முடியல, அவனை கடிஞ்சு கொள்ள முடியல. அப்படியே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா சென்ட்ரல் பாஸ்டர் ஏங்கி ஆள ஆரம்பிச்சிட்டார். When such a situation was prevailing, without able to compromise both the parties, center pastor suddenly began to weep and cry. அவ்வளவு அப்படியே ஆஃப் ஆயிட்டான். All of them just put off. அவர் சொல்றாரு, இந்த சபையை உருவாக்குறதுக்கு நாங்க தெருவா குப்பங்குப்பமா அலைஞ்சி சோறு இல்லாம தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு வளர்த்த சபையை உடைச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டானேன்னு அழுதாரு. In order to form this church without in hunger and thirst, we are going from street to street for the souls, and now this church has become to naught. ஆண்டவருடைய சபையை இப்படி ஆக்கிட்டாங்களே. They have made the church of God like this. அவ்வளவுதான். இவர் அழுதாரு, ஒருத்தனும் வாய் பேசல, அப்படியே இருந்து நீங்க என்ன சொல்றீங்களோ செய்யறோங்கிற லெவலுக்கு வந்துட்டான். When he cried, that is all. They all did not open their mouth. They said, whatever you say, we will do it. ஏசாயா 33:7. Isaiah chapter 33:7. அங்க என்ன சொல்லிருக்கு? சமாதான ஸ்தானாபதிகளை குறித்து என்ன சொல்லிருக்கு? இதோ அவருடைய பராக்கிரமசாலிகள் வெளியிலே அலறுகிறார்கள், சமாதானத்து ஸ்தானாபதிகள் மனக்கசந்து அழுகிறார்கள். அதான் சமாதானம் உண்டாக்குறதுக்கு கடைசியில் உள்ள ஆயுதம் என்னது? அவர்களுடைய சமாதானத்து ஸ்தானாபதிகள் என்ன செய்கிறார்கள்? மனங்கசந்து அழுகிறார்கள். The ambassadors of peace shall weep bitterly. சமாதானம் பண்றவனுக்கு வேற வழி கிடையாது. No other go for those who are making peace. அவன் என்ன பண்ணுவான்? கடைசில அது அலறுனாங்க, மனங்கசந்து அழுகிறார்கள். Lastly, he is bitterly weeping and crying. அதுதான் இயேசுவும் செஞ்சாரு. That is the work of Jesus. தேவனுக்கு மனிதனுக்கு ஒப்புரவாக்கும்படியாக வந்து இரத்த கண்ணீர் வடித்தார். That he might reconcile man with God, he shed his tears which was of blood. நீங்க எல்லாரும் ப்ராப்ளம் மேக்கரா மாறக்கூடாது, பீஸ் மேக்கரா மாறணும். You should not be problem makers but peace makers. நீங்க எல்லாரும் சமாதானத்து ஸ்தானாபதிகளாய் மாற வேண்டும். You should be the ambassadors of peace. அடுத்ததாக இந்த ஸ்தானாபதி உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். Nextly, the ambassador should be faithful. ரொம்ப கவனமாக இருக்கணும். You should be very careful. ஒன்று, நீ கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதியாக இருந்து தேவனோடு ஜனங்களை ஒப்புரவாக்க வேண்டும். Firstly, you should reconcile man with God if you are an ambassador of Christ. நீ சரியான ஸ்தானாபதியா இருந்தா உன்னுடைய ஆலோசனையை கர்த்தர் நிறைவேற்றுவார். If you are the right ambassador, the Lord will fulfill your counsel. நீ மத்தவனுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவனா இருக்க வேண்டும். You should be the one who is comforting the others. சமாதானம் பேசக்கூடியவனா இருக்க வேண்டும். You should speak peace. அப்படி சமாதானம் பண்ணும் பொழுது அதுக்குரிய ஆக்கினையை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் இருக்க வேண்டும். When you are making peace, you should take the wrath upon yourself. புரியுதா? சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் சிலுவையிலே ஏற்றார். He took upon himself the form of சமாதானம் பண்ணும்போது இவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க, இவங்க சொல்லுவான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டான், அவன் அந்த ஆளு இந்த ஆளு இதெல்லாம் சொல்லுவான். இந்த ஆக்கினை எல்லாம் நீ தோள்ல தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். When he was to make peace, you should take the accusations, because when they were making peace, they will accuse you like that. அடுத்து இந்த ஸ்தானாபதி என்னன்னா உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். Nextly, the ambassador should be faithful. உண்மையுள்ள ஸ்தானாபதி தன்னை அனுப்பினுடைய ஆத்துமாவை குளிர பண்ணுகிறான். The faithful ambassador is cooling the soul of the one who is sent. நீதிமொழிகள் 25:13. Proverbs 25:13. நீதிமொழி 25:13. கோடை காலத்தில் உறைந்த மழை குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாபதியும் தன்னை அனுப்பினவருக்கு இருப்பான். அவன் தன் எஜமான்களுடைய ஆத்மாவை குளிர பண்ணுவான். நாம் உண்மையுள்ள ஸ்தானாபதியாக இருக்க வேண்டும். We should be faithful messengers. பேச்சில் உண்மை. We should be faithful in our words. அனுப்பினவர்களுக்கு உண்மை. Should be faithful to the one who is sent us. ஏற்படுத்தினவர்களுக்கு உண்மை. To the one who is ordained us. நம்ம நம்பி ஒரு காரியத்தை கொடுக்கும் பொழுது நீ ஒரு ஸ்தானாபதினா உன்னுடைய வார்த்தைகள்ல உன்னுடைய செயல்கள்ல உன்னுடைய பழக்க வழக்கங்கள்ல எல்லாத்தையும் அப்படியே உண்மையா இருக்கணும். When they have trusted us and sent us an ambassador, then we should be faithful in every words and every deeds and in everything. வாலிப பிள்ளைங்கள்லாம் பையங்கள்லாம் உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு நீங்க ரொம்ப உண்மையா இருக்கணும். ஏன்னா அவங்க ஃபாலோ பண்ணிட்டு 24 hours பின்னால வர முடியாது. உன்னை நம்பி தான் பணத்தையும் எல்லாத்தையும் செலவழிக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு உங்களுடைய விஷயத்துல ரொம்ப உண்மையா இருக்கணும். Young girls and boys should be faithful to your parents because they have trusted you and they cannot walk behind you. They are spending so much money. மனைவி புருஷனுக்கு உண்மையாக இருக்கணும். Wife should be faithful to the husband. புருஷன் மனைவிக்கு உண்மையா இருக்கணும். And husband should be faithful to his wife. ஒரு ஊழியக்காரன் சபைக்கு உண்மையா இருக்கணும். A servant of God should be faithful to the church. தன்னை அனுப்பின தேவனுக்கு அவன் உண்மையாக இருக்கணும். He should be faithful to the God who has sent him. நீ ஒரு உண்மையுள்ள ஸ்தானாபதினா நீ ஒரு மருந்து. If you are a faithful messenger, then you are a medicine. நீதிமொழிகள் 13:17 உண்மையுள்ள ஸ்தானாபதியோ ஒரு நல்ல ஔஷதம். In Proverbs 13:17 we see that a faithful ambassador is a health. துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான், உண்மையுள்ள ஸ்தானாபதியோ ஔஷதம். பாத்தீங்களா? குரூரமுள்ள தூதன் அது ஒரு அம்பாசிடர் தான். அவன் தீதில விழுவான், அவன் ஏமாத்துறவன், அவன் தீங்குல போய் விழுந்துருவான். A wicked messenger is falling into mischief. ஆனா உண்மையுள்ள ஸ்தானாபதி ஒரு ஔஷதம்.
அது நல்ல சுகத்தை உண்டாக்குகிறவன், இல்லாவிட்டால் அவன் ஒரு மருந்து. But a faithful ambassador is a health, or else he is a medicine. நீ இந்த சபைக்கு ஒரு மருந்தா இருக்கணும். You should be a medicine to this church. நீ கிறிஸ்துவுக்கு ஒரு மருந்து போல, கிறிஸ்துவுக்காக நீ ஒரு மருந்து போல நீ போனா அந்த வியாதி சுகமாகணும், அந்த பிரச்சனை சால்வ் ஆகணும், அந்த இடத்துல இளைப்பாறுதல் உண்டாகணும், அந்த இடத்துல சமாதானம் உண்டாகணும், அந்த இடத்துல ஆலோசனை சொல்லணும். You should be a medicine to the church. If you go, there should be peace. You should counsel them, and there should be health in that place. நீ ஒரு பாய்சனா இருக்க கூடாது. You should not be a poison. ஏன் நல்லா இருந்தாங்களே, என்ன பிரச்சனை, அந்த அவன் வந்து பேசிட்டு போனான், அவ்வளவுதான். அப்ப அவன் வந்து எதை விதைச்சிட்டு போயிட்டான், பாய்சனை கலந்து விட்டு போயிட்டான். He was in good state. What happened to him? He came and spoke and went because he's mixed poison there. நம்மலாம் சில இடங்கள்ல சமாதானத்துக்காக எல்லாம் பேசி வச்சிருப்போம். திடீர்னு பார்த்தா எல்லாம் கரெக்டா இருக்கும், திடீர்னு குழப்பமாயிடும். என்னன்னு கேட்டா யாரு, நம்மால யாராவது ஒருத்தன் பாய்சன் போயிருப்பாங்க. That's how in some places we are making peace, but suddenly everything will be in confusion because one poison has gone there. உண்மையுள்ள ஸ்தானாபதியாக இருந்தால் நீ ஒரு மருந்து. If you are a faithful messenger, then you are a medicine. உன்னுடைய வார்த்தை ஒரு மருந்து. Your words are a medicine. உன்னுடைய பேச்சுகள் ஒரு மருந்து. Your talking is a medicine. நீ ஒரு இடத்துல நின்றா அந்த இடத்துல உள்ள பிரச்சனை தீரும். Where you are standing, that problem will be ceasing. அப்படி உங்களுக்கு அப்படிப்பட்ட தன்மை இருக்கா? Do you have this tendency? உண்மையுள்ள ஸ்தானாபதி ஒரு மருந்து. A faithful messenger is a medicine. ஒரு புருஷனோ மனைவியோ பிள்ளையோ ஒரு வீட்ல மருந்தா இருந்தா அந்த வீட்ல எனி ப்ராப்ளம் உடனே அந்த மருந்தை குடிச்சிக்கலாம். If a husband, wife or children are medicine in one house, if there's some problem, you can drink that medicine. மனைவிக்கு துக்கம், வேதனை, கோபம், எரிச்சல். புருஷன் வந்து உண்மையுள்ள ஸ்தானாபதியா மருந்தா இருந்துச்சுன்னா அந்த கோபம் அடங்கும், வேதனை போகும், துக்கம் போயிடும். அதே போல புருஷன் பயங்கர டென்ஷன்ல இருக்காரு, மனைவி ஒரு மருந்தா இருக்கணும், ஒரு சாந்தமாக அமைதியாக பேசி சால்வ் பண்ணணும். அதான் உண்மையுள்ள ஸ்தானாபதி. If the wife is a wrong medicine or poison in one place, then the husband should have his sober words and he should comfort her. He is a faithful messenger. Or if the wife is not like that, then the husband should be in that stead. புதிய ஏற்பாட்டில் பவுல் ஒரு மனிதனை அவன் ஒரு ஸ்தானாபதின்னு சொல்றாரு. In the New Testament, St. Paul says that he is an ambassador. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது Philippians chapter 2, அங்கே இந்த எப்பாப்பிராதீத்துவை பத்தி சொல்லி இருக்கிறார். he is telling about a man called Epaphroditus. இந்த எப்பாப்பிராதீத்து ஒரு விசேஷமான ஒரு மனுஷன். Epaphroditus was a special man. பவுலுக்கு எவ்வளவோ சீடர்கள் இருந்தார்கள். And there were many disciples to Paul. அவனுக்கு எத்தனையோ சீடர்கள் இருந்தாங்க. There were many disciples to Paul. அவனை ஃபாலோ பண்ணது. And he followed ஆனா them. இந்த எப்பாப்பிரோ தான் பவுல அப்படியே டிட்டோவா ஃபாலோ பண்ணான். But Epaphroditus followed Paul just பவுல் like எப்படி that. ஜெபிக்கிறானோ அப்படியே ஜெபம் பண்ணுவான். As Paul prayed, he prayed. பவுல் ஜெபங்கள்ல போராடினா இவனும் ஜெபங்கள்ல போராடுவான். As Paul wrestled in prayer, he also wrestled in prayer. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 25 26. Philippians 2nd chapter 25 and 26. மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்பிராதீத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சியுள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாய் இருந்தான். இங்க பாருங்க அவனுடைய தன்மை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. See how his character is described. அவன் உங்களுடைய ஸ்தானாபதி. He is a faithful messenger. எனக்கு அவன் சகோதரன். And he is a brother to me. என்னுடைய உடன் சேவகன். He is a companion to me. என் உடன் வேலையாள். He is a fellow soldier. என் குறைச்சலுக்கு உதவி செய்தவன். And in my wants he ministered. எல்லார் மேலும் வாஞ்சை உள்ளவன். He had the longing for you all. இப்படிலாம் அவனை பத்தி ஒரு பெரிய சர்டிபிகேட்டே வரிசையா குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டே வரார். He says such a lot of qualifications for certifying him. ஒரு ஸ்தானாபதியினுடைய கேரக்டரை பாருங்க. See the character of an ambassador. முதலாவது ஒரு ஸ்தானாபதி சகோதரத்துவம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். Firstly, the messenger should have the brotherhood. ஒரு அந்நியனை போல ஆக்ட் பண்ண கூடாது. He should not act as a stranger. நீ வந்து இந்த சபையில ஒரு அந்நியனை போல இருக்க கூடாது. குடும்பத்துல கூட ஒரு சிலர் எல்லாம் தொட்டும் தொடாம பட்டும் படாம இருப்பாங்க. அப்படி இருக்க கூடாது. நீ குடும்பத்திலயும் சரி எங்கேயுமே சகோதரன். முதலாவது ஒரு ஸ்தானாபதி வந்து சகோதரத்துவத்துல பாதுகாக்கணும். You should not be a stranger in the church or family. Firstly, an ambassador should preserve the brotherhood. அடுத்து உடன் வேலையாள். Secondly, he is a companion in labor. அதாவது அவனுக்கு ஈக்குவலா வேலை செய்வான். He should work equally with you. உடன் சேவகன். He is a fellow soldier. அப்படின்னு என்ன அர்த்தம்? What does it mean? இவனுக்கு ஈக்குவலா வேலை செஞ்சது மாத்திரமல்ல, இவனுக்கு தாழ்ந்து இவனுக்கும் என்ன செய்வான்? வேலையை செய்வான். He will even work beyond his measure. அவன்தான் ஸ்தானாபதி. He is a messenger. நானும் உனக்கும் எனக்கும் என்ன குறைச்சல், நீயும் இந்த வீட்டில தான் பிறந்திருக்க, நானும் இந்த வீட்டில தான் பிறந்திருக்க. அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்க கூடாது. நீயும் சபையில விசுவாசா, நானும் விசுவாசா, நீயும் அந்த இதெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரத்துவத்தை பாதுகாத்தாதான் நாம் ஸ்தானாபதிகள்.
We should not say what is lacking between you and me, and both of us are believers. We should yield each other to the others and be a messenger. சில இடங்கள்ல பாருங்க, இந்த தூதர்கள் போய் என்னத்தையாவது இடவடமா பேசிடுவாங்க. அது அந்த நாடுகளுக்கு பயங்கர பிரச்சனை உண்டாக்கும். உடனே இவங்களை நினைச்சிருவாங்க, அந்த தூதரை திரும்ப எடுத்துருவாங்க, அந்த நாடு திரும்ப எடுத்துரும். In some places we see the ambassadors going and speaking something wrong and confusing the whole country. Immediately they will bring back that messenger. இந்த ஸ்தானாபதியினுடைய முக்கியமான வேலை என்ன தெரியுமா? குறைச்சலுக்கு உதவி செய்கிறவன். And the most important work of this messenger is to help them in their wants. எங்கெல்லாம் குறைவு இருக்கோ அங்கெல்லாம் அவன் உதவி செஞ்சு அதை நிறைவுபடுத்துவான், பேலன்ஸ் பண்ணுவான். Wherever there is something wanting, he will help and balance the situation. இன்னைக்கு நம்ம ஆளுங்க ஒருத்தர் வியாதிப்பட்டா உடனே இவங்களே வேற எல்லாத்தையும் சொல்றாங்க, எனக்கு சிக்காயிடுச்சு. உடனே சொல்றாங்க, என்னை பாத்துருங்க, என்ன அவங்கள பார்க்கணும் போல இருக்கு, இப்படி எல்லாம் கதை சொல்லுவாங்க. பாத்திருக்கீங்களா? If somebody is sick, then our people will say that I feel like going and seeing them. I have not seen. நீ வியாதிப்பட்டதை மத்தவங்க கேள்விப்பட்டா துக்கப்படுவாங்கன்னு உனக்கு ஒரு சென்ஸ் வேலை செய்யணும். You should have a sense that others will be grieved because you are sick. தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே அவன் என்ன செஞ்சானா? மிகவும் வியாகுலப்படுகிறவனா இருந்தான். தான் வியாதிப்பட்டது யாருக்கு தெரியக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனம். He is very careful that others would not know that he has become sick. நீங்க எப்படி, நான் எப்படி? How are you and I? சொல்லுங்க. 10 நாள் படுத்திருந்தேன், பார்க்கவே இல்லை. இனி அவன் செத்தா கூட அவனை நான் போய் என்ன செய்ய மாட்டேன். நீ 10 நாள் படுத்தது வெளியவே தெரியக்கூடாது. தான் வியாதிப்பட்டதை மற்றவங்க தெரியக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்தான். ஏன்னா அவங்க ஐயோ வியாதிப்பட்டானான்னு ஒரு வேதனை பற்றக்கூடாதுங்கிற அப்படிப்பட்ட ஒரு தாட் அவனுக்கு இருந்துச்சு. He had the thought that others should not grieved that he has become sick. Therefore he did not say that he was sick. நம்ம என்ன செய்வோம்? What will we do? சொல்லுங்களேன். உடனே தாடி வச்சுக்குவோம், ஒரு 10 நாள் அப்படியே படுத்துக்குவோம். அவங்க பார்க்கும்போது பேச முடிஞ்சா கூட பேச மாட்டோம். Immediately we will lie down for 10 days and say we are sick. If we can talk, we will talk, others will not. கடைசில கர்த்தர் பார்க்கறார், இவன் பேசாம வந்தவன்ட்ட கூட பேசலையே, இவனை கடைசி வரைக்கும் பேசாமயே விட்டுறேன்றார். Finally the Lord will see that he did not speak to the ones who came. Finally he will end up with not talking to others. ஒரு தூத்துக்குடியில கன்வென்ஷன் நடந்தது. ஒரு ட்ரிப் தூத்துக்குடியில கடைசி நாள் கன்வென்ஷன் முடிந்தது. In Tuticorin the last day's convention was over. பாஸ்டர் ஜேக்கப் இங்க கடைசி கூட்டம் எடுத்து முடிச்சிட்டாங்க. Pastor Jacob took the last meeting and finished it. காலையில ஊழியக்காரங்க எடுக்கணும். And morning he should take the workers. திடீர்னு நைட் பாத்தீங்கன்னா பாஸ்டர் ஏனஸ் சீரியஸ்னு ஃபோன் வந்துருச்சு. Suddenly there was a phone call that Pastor Ernest was serious. உடனே அவங்க நான் காலையில ஊழியத்துக்கு ஆள் எடுக்கிறத கேன்சல் பண்ணிட்டு புறப்பட்டு போயிட்டாங்க. Immediately they left off taking for the new workers and they went off. நைட் அங்க போய் சேர்ந்தாங்க. And in the night they went and joined. ஆனா அங்க பாஸ்டர் ஏனஸ் ரொம்ப சீரியஸ். But Pastor Ernest was very serious. ஆனா கொஞ்சம் இந்த கேப்ல டெவலப் ஆயிட்டாரு. But in between this gap he developed. ஒண்ணுமே முடியல அவருக்கு. Nothing, he was not possible. என்ன பண்ணார் தெரியுமா? And what he did நான் was, சிக்னு போய் அவருக்கு சொல்லி ஊழியத்தை நிப்பாட்டிட்டீங்களே. You went and said that I am sick and he spoiled the ministry. இப்ப அவர் வரும்போது என்னை இப்படி சிக் இந்த கோலத்துல பார்த்தாருன்னா எவ்வளவு வேதனைப்படுவாரு. If he should come and see me in this state, how worried he will become. என்னை உடனே இப்போ சுடுதண்ணி வச்சு க்ளீன் பண்ணுங்க. You immediately wash me with hot water. அவர் வரும்போது என்னை எப்படி பார்க்க கூடாது? வியாதியஸ்தன் போல பார்க்க கூடாது. When he comes he should not see me as a sick person. அவ்வளவுதான். உடனே ஆளை ரெடி பண்ணிட்டாங்க. அழகா சுடுதண்ணி வச்சு பாத் பண்ணி அழகா பண்ணி தலையெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப அதாவது செத்துருவாருங்கிற கண்டிஷன். தலைக்கு என்னதை நல்லா பண்ணு, அழகா ட்ரெஸ் பண்ணி அவர் வரும்போது ஒரு வியாதி இல்லாத போல ஈஸ்டர்ல அப்படியே அமைதியா படுத்துக்கிட்டார். He was in a condition of death, but before he could come they dressed him and he was lying down in an easy chair. நம்ம என்ன செய்வோம்? What will we do? எப்பாபிராத்து பாஸ்டர் ஏனஸ் எல்லாம் ஒரே லிஸ்ட். இவங்கெல்லாம் தான் வியாதிப்பட்டதை மற்றவர்கள் கேள்விப்பட்டு வேதனைப்பற்ற கூடாதுங்கிறதுல அவ்வளவு கவனமா இருந்தாங்க. நம்ம அப்படி இல்ல. வர்றாங்களா? இன்னும் 2 பெட்ஷீட் எடு. நீங்களாம் சுத்தி நில்லுங்க, போயிடாதீங்க, அவங்க போற வரைக்கும் நில்லுங்க அப்படின்னா அது திருப்பி பாப்பாரு கர்த்தர். ஓஹோ, உண்மையாவே வியாதி இல்லை, பட் வியாதிங்கிறான். சரி, உள்ளவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும். ஒரு வியாதியாசனாவே படுக்க வச்சிரு. அப்படித்தானே? Epaphroditus and Pastor Ernest are all in the same rank, but we will put on 2 bed sheets and cover ourselves. Therefore when we are sick, the Lord will say that he is sick, therefore we will add sickness. ஸ்தானாபதியாக இருக்கணும். We should be ambassadors. நம்ம வியாதிப்பட்ட மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சாலும் அவங்க துக்கப்படுவாங்களே அப்படின்னு தான் நம்ம வேதனை பண்ணணுமே தவிர தெரியட்டும் உடனே வரட்டும் அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. When we are sick, we should think that others should not know it, or we should not say that let them know and let them come. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இப்படி ஸ்தானாபதியாக நீ மாறும் பொழுது உள்ள பாதிப்புகள் என்ன? When you become an ambassador like this, what are the effects? அதை நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும். You should listen to this carefully. ஸ்தானாபதிங்கிறது ரொம்ப நல்ல போஸ்டிங் தான்.
Ambassador is a good posting. ஆனா இந்த தீவிரவாதிகளுக்கு இந்த நாடுகள்ல போய் சண்டை போட முடியாது. இவன் முதல்ல தாக்குறது எதை தாக்குவான்? இந்த தூதரகத்தை தான் அடிச்சு சாவடிப்பான். But to the terrorists or the people who are against, they will not go and fight against them directly. புரியுதா? இப்ப சில நாடுகள்ல நம்முடைய நாடுகள்ல தூதரகம் வச்சிருக்காங்க. ஆனா அவங்க அங்க இருந்து இவன் இங்க வந்து சண்டை போட முடியாது. இவன் என்ன செய்வான்? தன்னுடைய எதிர்ப்பை காட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் எங்க அட்டாக் பண்ணுவான்? இந்த தூதரகத்தை தான் தீ வச்சு அடிப்பான், பாம்பு வச்சு கொளுத்துவான், என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் அங்கதான் பண்ணுவான். In some countries they have ambassadors, and when there are enemies there, he will not be able to attack the country directly, therefore he will attack these ambassadors. நீ ஸ்தானாபதியா இருந்தால் சில கட்டுகள் உன் மேல வந்து விழும். There will be some bindings if you are an ambassador. எபேசியர் 6 அதிகாரம் 19 வசனம். Ephesians 6:19. எபேசியர் 6:19. சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான். பாத்தீங்களா? சுவிசேஷத்துக்காக சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் என்று பவுல் சொல்றார். அப்ப பவுல் வந்து இந்த ஸ்தானாபதி போஸ்டிங் வந்ததுனால அவருக்கு சங்கிலி வச்சு கட்டி அடிச்சு நாயை போட்டு இழுத்து கல்லெறிஞ்சு பயங்கர பாதைகள்ல அவர் கொண்டு போகப்பட்டார். For the sake of the gospel, St. Paul who was an ambassador, he was bound and he was stoned and brought through many paths. ஸ்தானாபதியா இருக்கும் பொழுது சில கட்டுகள், பிரச்சனைகள், குடும்பத்துல பிரச்சனைகள், நம்முடைய வீடுகள்ல பிரச்சனைகள், பிசாசு எங்கயாவது கொண்டு வந்து நம்மள அந்த ஸ்தானத்திலிருந்து எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவான். When we are ambassadors, then there will be problems in our families and by Satan, and Satan will want to take us out of that position. 2 நாளாகமம் 36:16 பார்க்கும் பொழுது 2 Chronicles 36:16. அந்த ஸ்தானாபதிகள் எல்லாம் பரியாசம் பண்ணாங்களாம். Those ambassadors were mocking. எல்லாரும் அவங்கள பரியாசம் பண்ணாங்க. வாசிங்க 2 நாளாகமம் 36:16. ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி. பாத்தீங்களா? தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை எல்லாம் பரியாசம் பண்ணாங்க. They mocked the messengers of God. நம்ம உடனே அதனால நம்ம ஓடி போய் ஒளிஞ்சிட கூடாது. அவங்க பரியாசம் பண்ற வேலையை அவங்க செய்றாங்க, நீ ஸ்தானாபதி வேலையை நீ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். If they are mocking, we should not go and hide ourselves. If they are doing their work of mocking, we should do our work. பவுலுக்கு எத்தனையோ கட்டுகள் இருந்துச்சு, ஆனாலும் பாதகனை போல கட்டப்பட்டிருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய ஊழியத்தை நான் செய்கிறேன் தான் பவுல் சொன்னார். Paul had many bonds, and he said, whatever might be, I am doing the ministry. 1 நாளாகமம் 19 பார்க்கும் பொழுது 1 Chronicles chapter 19. 2ஆம் வசனத்திலே ஆறுதல் சொல்ல ஸ்தானாபதிகளை அனுப்பினான். Verse 2, he sent messengers to comfort them. 5:6 பார்க்கும் பொழுது அந்த ராஜா என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அவங்கள பிடிச்சி முடியெல்லாம் சிரைச்சி ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு அவங்கள ஒரு வழி பண்ணி அவமானப்படுத்தி விட்டான். But in verses 5 and 6, that king caught them, he took hold of them, and he beat them and he tore their garments. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. See how it will be. அந்த ஸ்தானாபதிகளுக்கு கிடைச்ச மரியாதை என்ன? What was the respect given to them? அவங்க எவ்வளவு மதிப்பு மிக்கவர்கள். What a great valuable people are they. ஒரு ராஜா வந்து அதுவும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கு ராஜா ஸ்தானாபதி அனுப்புனான்னா இந்த சாதாரண ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கள அடிச்சு ட்ரெஸ்ஸை கிழிச்சு சிரைச்சு விட்டு ஆளை ஒரு வழி பண்ணி பரியாசம் பண்ணி அவன் வீட்டுக்கு போக முடியாத அளவுல கேவலப்படுத்தினாங்க. If the king of 12 tribes has sent his ambassador, the ordinary people have caught them and they have shaved them and cut off their garments and put them to shame. இப்படி அவமானப்படுத்தப்பட்டதுக்காக நீங்க சண்டை போட வேண்டிய அவசியம் இல்ல. Because they are putting to shame, you should not go and fight. நீங்க அதை ஏற்றுக்கிட்டு சமாதானமா இருங்க. கர்த்தர் இந்த பரியாசம் பண்ண கூட்டத்துக்கெல்லாம் நியாயம் தீர்ப்பை உண்டு பண்ணுவார். You accept it and be at peace. The Lord will bring a judgment upon the people. 2ஆம் நாளாகமம் 36:16 மறுபடியும் வாசிங்க. 2 Chronicles 36 verse 16. ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரகம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. நீ உன்னைய பரியாசம் பண்ணனா தேவன் சும்மா விட மாட்டாரு. உன்னைய அவமானப்படுத்தினா தேவன் சும்மா விட மாட்டாரு. உன்னைய வந்து கட்டுகளுக்குள்ள கொண்டு போனாங்க, கேவலப்படுத்தினாங்கன்னா நீ அதை பத்தி கவலைப்படாத. கர்த்தர் உனக்காக கிரியை செஞ்சு அவங்களுக்கு என்னென்ன தீர்ப்பு கொடுக்கணுமோ அதெல்லாம் அவர் கொடுப்பார். When they are mocking you or despising you or putting you to shame or taking you into bonds, you need not worry, you not go fight against them, but the Lord will give them what they need. ஆனா ஒரு சிலர் என்ன பண்றாங்க? But what do some of them do? தங்களை ஸ்தானாதிபதி போல ஏமாத்துறாங்க, காண்பிக்கறாங்க. They are going and showing them messengers. நம்ம அப்படி நாங்களே பொய் சொல்லி நம்ம காண்பிக்க கூடாது. You should not lie and show them. நான் இந்த ஊழியம் செய்றேன், இந்த ஊழியம் செய்றேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன்லாம் சொல்லுவாங்க. இந்த கிபியோனியர்கள் வந்து தங்களுடைய ஸ்தானாதிபதிகளை போல காண்பித்து நாங்க ரொம்ப தூரத்திலிருந்து வர்றோம் அப்படின்னா ஒரு கதை போய் வாசிங்க. The Gibeonites said they told lies. யோசுவா 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அந்த கிபியோனியர்கள் பக்கத்துல இருந்துகிட்டு தூரத்துல இருந்து வர்றது போல ஒரு குரூப் அனுப்பி ஸ்தானாதிபதிகளை போல வந்தார்கள்.
In Joshua chapter 9 verse 4 we see that the Gibeonites sent the ambassadors as though they came from a far off land. ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாபதிகள் போல காண்பித்து பழைய ரெட்டுப்பைகளையும் பாத்தீங்களா, அவங்க தந்திரமா யோசனை பண்ணி ஸ்தானாபதிகளை போல தங்களை காண்பித்தார்கள், ஆனால் அவர்கள் ஸ்தானாபதிகள் அல்ல. They worked wildly and showed themselves ambassadors and not, but they are not so. நீ தேவனோடு ஜனங்களை ஒப்புரவாக்காவிட்டால் நீ ஸ்தானாபதி அல்ல. If you are not reconciling you with God, then you are not an ambassador. உன்னுடைய ஆலோசனையை தேவன் நிறைவேற்றாவிட்டால் நீ ஸ்தானாபதி அல்ல. If the Lord is not performing your counsel, then you are not an ambassador. உனக்கு ஆறுதல் சொல்ல சக்தி இல்லன்னா நீ ஸ்தானாபதி அல்ல. If you do not have the power to comfort the others, you are not an நீ ambassador. சமாதானம் பேசாவிட்டால் நீ ஸ்தானாபதி அல்ல. If you do not speak peace, you are not an ambassador. உண்மையுள்ளவனாய் நீ காணப்படாவிட்டால் நீ ஸ்தானாபதி அல்ல. If you are not faithful, you are not an ambassador. நீ உடன் சேவகனாக இல்லாவிட்டால், குறைச்சலை நிறைவாக்காவிட்டால் நீ ஸ்தானாபதி அல்ல. If you are not a fellow soldier not fulfilling the wants, then you are not an ambassador. ஒரு விசுவாசி ஸ்தானாபதி, ஒரு ஊழியனும் ஸ்தானாபதி. A believer and a servant of God are ambassadors. அபிகாயில் வீட்டுக்கு ஸ்தானாபதிகள் போனார்கள். Ambassadors went to the house of Abigail. அபிகாயில் இடத்துல பேசினார்கள். And they spoke to Abigail. உடனே அபிகாயில் அந்த தாவீதின் ஸ்தானாபதிகளை பின் சென்று வந்து தாவீதுக்கு மனைவியாக மாறினாள். Immediately she followed the ambassadors and became the wife of the king. 1 சாமுவேல் 25 அதிகாரம் 42 வசனம். 1 Samuel 25 verse 42. பின்பு அபிகாயில் தீவிரித்து எழுந்து ஒரு கழுதையின் மேல் ஏறி 5 தாதி பெண்களை கூட்டிக் கொண்டு தாவீதின் ஸ்தானாபதிகளுக்கு பின் சென்று போய் அவனுக்கு மனைவியானாள். தாவீதின் ஸ்தானாபதிகளை பின் சென்று போனால் தாவீதுக்கு நீ மனைவி ஆகலாம். கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாகிய அப்போஸ்தல ஊழியர்களை நீங்கள் ஃபாலோ பண்ணினால் நீங்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு மனைவியாக மாறலாம். She followed the messengers of the David and became his wife. If you should follow the servants of God of Christ, and you can become the wife of the Lamb. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். Again I repeat. தாவீதின் ஸ்தானாபதிகளை பின் சென்று போன அபிகாயில் தாவீதுக்கு மனைவியானது போல கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாகிய அப்போஸ்தலர்களை நாம் பின்பற்றி போகும் பொழுது நாம் ஆட்டுக்குட்டியானவருக்கு மனைவியாக மாறலாம். As Abigail followed the messengers of David and became his wife, when we follow the apostles of Christ, then we can become the bride of the Lamb. இந்த மாலை வேளையிலே நம்முடைய உயர்ந்த பொறுப்பாகிய அந்த ஸ்தானாபதி என்பதை கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டி இருக்கிறார். Today in this evening the Lord is reminding us that we have the great responsibility of an ambassador. ஒருவேளை உங்களுக்கு அந்த அறிவு இருக்கலாம், ஒருவேளை அந்த அறிவு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். You might have had this in your mind or should not have obtained it. ஆனால் இன்றைக்கு வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நீங்களும் நானும் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகள் என்பதை விளங்கிக் கொண்டிருக்கிறோம். But in the light of the word of God, both you and I understand that we are the ambassadors of ஒரு Christ. கிறிஸ்துவின் ஸ்தானாபதி எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். We have heard as to how the messengers of Christ should be. ஒருவேளை இப்பொழுது கேள்விப்பட்ட சில வசனங்களின்படி உள்ள அனுபவங்கள் நமக்கு இருக்கலாம், ஒருவேளை இருந்து அதை நாம் இழந்தும் போயிருக்கலாம். We might possess the characters which are told in these verses, or we would have had and have lost it now. ஒருவேளை இந்த ஸ்தானாபதி என்கிற அறிவு நமக்கு கிடைக்காத பட்சத்தில் இந்த வசனங்களில் உள்ள வாழ்க்கை நமக்கு இல்லாமலும் இருக்கலாம். If you are not having the knowledge of this thought of the ambassador, we will not have the effect of these words. கர்த்தாவே, இப்பொழுது வேத வசனத்தை கேட்கும் பொழுது நான் ஒரு ஸ்தானாபதி, என்னை அந்த ஸ்தானத்தில் தான் இருந்த சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை உணர்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடுங்கள். Those of you say that the Lord has called me as an ambassador and the Lord has kept me in this church as an ambassador, close your eyes. இன்னென்ன காரியங்கள்ல நான் சீராய் இருக்கிறேன், இன்னென்ன காரியங்கள் இன்னும் எனக்குள்ளே சீர்படவில்லை, எனக்கு ஆறுதல் சொல்ல தெரியவில்லை, சமாதானம் பேச தெரியவில்லை, இன்னும் எனக்குள்ளே உண்மைக்கேடுகள் எத்தனையோ இருக்கிறது, நான் அந்த ஸ்தானாதிபதிகளுடைய உண்மையுள்ள தன்மையை நான் இழந்து போயிருக்கிறேன், எனக்கு தாரும், இவைகள் இல்லை, இவைகள் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் வாயை திறந்து இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுங்கள். All of you say who I am lacking some things which are found in the character of ambassador, you close your eyes and confess and say, Lord, I am lacking such things. எப்படியோ இந்த சபையிலே என்னுடைய ஓட்டம் முடிகிற வரை நான் இந்த சபையிலே ஒரு ஸ்தானாபதியாக இருந்து இந்த நாசரேத்து ஜனங்களுக்குள்ளே ஒரு ஸ்தானாபதியாய் நான் செயல்பட தேவனோடு ஜனங்களை ஒப்புரவாக்கக்கூடியவனாய் என்னை உருவாக்கும். Somehow till my race is over, you form me, Lord, that I should become an ambassador and work to reconcile people with God. நான் எழுத்தின்படி ஆவிக்குரிய ஜீவியத்தின்படி வசனத்தின்படி நாம் நமக்கு ஒரு ஸ்தானாபதியாக இருந்தாலும் இந்த சபைக்குள்ளே வந்து இந்த ஊழியர்களாகிய ஸ்தானாதிபதிகளை நான் பின்பற்றுகிறேன். நீர் வரும்பொழுது உன்னுடைய மனைவியாகிய மனவாட்டியாக மாற எனக்கு நீர் அருள் செய்யும். Although I be an ambassador, I offer myself to follow the ambassadors who are the servants of God. When you come, you make me as your bride. எத்தனை பேர் அப்படி வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire like this? ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலக பிரகாரமாக உங்களுக்கு என்ன ஸ்தானங்கள் தகுதிகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த வேத வசனத்தின்படி நீங்கள் ஒவ்வொருவரும் நாம் ஒவ்வொருவரும் ஸ்தானாபதிகள். In the worldly manner, you கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதிகள்.
We in the worldly manner you might not have anything, but we are ambassadors for Christ. உலகத்துல எந்த தகுதி இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, You might have or not have the eligibility as well. வேத வசனத்தின்படி நாம் கிறிஸ்துவுக்கு இந்த நாசரேத்துல ஸ்நானாபதிகள். But according to the word of God, we are ambassadors to Christ in Nazareth. சமாதானத்தை பேசுங்கள், We speak peace, ஆறுதலை பேசுங்கள், speak comfort, உண்மையுள்ள வாழ்க்கை வாழுங்கள். and live a faithful life. உங்களுடைய ஆலோசனையை கர்த்தர் நிறைவேற்றட்டும். The Lord will perform your அப்பொழுது counsel. கர்த்தர் புறஜாதிகள் உங்களை ஸ்நானாபதிகள் என்பதை கண்டுகொள்வார்கள். Then the strangers will find that you பரியாசங்கள் are. உண்டாகட்டும், Let there be mocking. கட்டுகள் வரட்டும், Let the bonds come. அவமானப்படுத்தப்படட்டும். Let you be shamed. இதனுடைய பிரதிபலன் எல்லாம் கர்த்தர் நமக்கு பரலோகத்தில் வைத்திருக்கிறார். The Lord has kept the reward for us in heaven. தாவீதின் ஸ்நானாபதிகளை பின்பற்றுங்கள். You follow the ambassadors of David. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் கிறிஸ்துவுக்கு ஆட்டுக்குட்டியானவருக்கு மனைவியாக நாம் மாற வேண்டியது அவசியம். Above all, we should be changed as the wife of the Lamb. கர்த்தாவே, இந்த பயணத்துல அந்த இலக்கை நோக்கி என்னை தொடர வையும். Lord, you may help me to press toward the mark. நான் உம்முடைய ஸ்தானாதிபதிகளை பின்பற்றி நீர் வரும்பொழுது அந்த மகிமையிலே உம்மோடு இணை எனக்கு அருள் செய்யும். I will follow your ambassadors. When thou shalt come, I should go in glory. எல்லாரும் தேவனை நோக்கி பார்ப்போம். Let us all close our eyes. ஒரு நிமிட ஜெபம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நான் என் ஸ்தானத்தை உணர்கிறேன். நான் ஒரு ஸ்தானாபதி என்பதை இனிமேல் மறந்து போக மாட்டேன். பரலோகத்தின் ஸ்தானாபதியாக என்னை இந்த நாசரேத்துல சிட்டிக்குள்ள, இந்த நாசரேத் பக்கத்தில் உள்ள கிராமத்துல என்னை ஒரு ஸ்தானாபதியா நீர் வைத்திருக்கிறீர். ஜனத்தை தேவனோடு ஒப்புரவாக்குவேன். ஹல்லேலூயா. ஜனத்துக்கு ஆறுதல் சொல்லுவேன், ஆறுதலின் தேவனை வெளிப்படுத்துவேன். ஜனத்துக்கு சமாதானத்தை பேசுவேன், சமாதானத்தின் தேவனை வெளிப்படுத்துவேன். உண்மையாயிருப்பேன். ஹல்லேலூயா. நான் மற்றவர்களுக்கு ஒரு மருந்து போல காணப்படுவேன். என் ஆலோசனை நிறைவேற்றும் ஆண்டவரே. என்ன வந்தால் உம்முடைய ஸ்தானாதிபதிகளை நான் பின்பற்றி உம்மோடு நான் வந்து சேர வேண்டும். என்னை பலப்படுத்தும். ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். என்னை பலப்படுத்தும். என்னுடைய ஸ்தானாதிபதி ஸ்தானத்திலே நான் கடைசி வரை நின்று உமக்காக செயல்பட எனக்கு அருள் செய்யும். எல்லாரும்